அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அவரை வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவத்திலே, அதாவது சீர்திருத்த கிறிஸ்தவர்களுடைய பரவலாக பயன்படுத்தப்படுகிற ஒரு 5 வாசகங்கள் உண்டு. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வாசகம் பயங்கரமாக ஒலித்தது. அந்த வாசகம் ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய வாசகங்கள், பைசோலோஸ் என்று சொல்வார்கள். அதிலே ஒரு முக்கியமான வாசகம் வேதாகமம் மட்டுமே என்கின்ற ஒரு வாசகம். அதாவது வேதாகமம் தான் எல்லாவற்றிற்கும் அதிகாரி என்று சொல்வது அத்தாரிட்டி என்கின்ற அடிப்படையில், அதை தாண்டி வேறு ஒரு புது வெளிப்பாடுகள் காலந்தோறும் எல்லாம் வந்து கொண்டிருப்பது இல்லை என்கின்ற அடிப்படையிலே ஒரு வாசகம் மேலோங்கியது. அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த கத்தோலிக்கம் அப்படி கிறிஸ்தவம் அப்படி வந்து கொண்டிருக்கிறது. பல 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 காரியங்கள் வருடத்துக்கு வருடம் இந்த போப்புமார்கள் திணித்துக் கொண்டே இருந்தார்கள். நீங்கள் சுமார் ஒரு கிபி 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புது காரியங்கள் சபைக்குள்ளாக வந்து கொண்டே இருந்தது. அதுல ரொம்ப சீர்கட்டு போனது ஒரு காலம் இருந்தது. என்னவென்றால், இவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு பேதுரு ஆலயம் என்கின்ற ஒரு காரியத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக, பணம் பிரிக்க வேண்டும் என்கிறதற்காக ஒரு காரியத்தை கையாளுகிறார். பாவ மன்னிப்பு சீட்டு என்கின்ற ஒரு காரியத்தை கையாளுகிறார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த சீட்டை வாங்கிக் கொள்ளுங்கள், அதற்குரிய தொகை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை அங்கு அறிவிப்பு போடுகிறார். இதன் அடிப்படையிலே பாவத்தை தொலைப்பதற்காக பணம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகுகிறது. இது மட்டுமல்ல, இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்படி வேதத்திலே இல்லாத பலவித காரியங்கள் இவர்கள் கொண்டு வருகிறார்கள். பல காரியங்கள், அது பரலோகத்துக்கு போவதற்கு பல காரியங்கள் அங்கேயும் இருக்கிறது. என்னென்றால், யாரும் செத்த உடனடியாக பரலோகத்துக்கு போக முடியாது. அங்கே அவர்களுக்கு என்று ஒரு இடைப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அங்கே தொங்கி கொண்டிருப்பார்கள். அவர்களை மறுபடியும் பரலோகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அவர்களுடைய உறவினர்களோ இங்கே இருக்கிறவர்களோ சில காரியங்களை செய்ய வேண்டும். அதிலையும் காணிக்கை பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வருகிறது. இப்படி பலவிதமான காரியங்கள். ஒரு மனிதன் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் சில பலவிதமான சடங்கு சம்பிரதாயங்கள், பலவிதமான காரியங்கள், பலவிதமான பணம் கொடுக்க வேண்டிய காரியங்கள், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. பலவித மூட நம்பிக்கைகள் கிறிஸ்தவத்தின் உள்ளாக நுழைந்தது. அப்போ இதை பார்த்துதான் சீர்திருத்தவாதிகள் எழுப்பினார்கள். அதில் அநேகருக்கு பொதுவாக பரிச்சயமான பெயர் மார்ட்டின் லூதர். அப்போ அந்த காலத்திலே தான் அவர் வேதத்தை படித்து இல்லை இது தவறு என்று உணர்ந்து, குறிப்பாக ரோமர் புத்தகத்திலே உள்ள விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கின்ற காரியத்தை படித்ததனால் அவர் தெளிவு பெற்றார். அந்த தெளிவை மக்களுக்கு கடத்த முயன்றார். அப்போ இவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள்? பைபிள் இவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் வேதத்திலே மட்டும் இல்லை, வேதத்திலே இல்லாத காரியங்கள். அப்ப அவர்கள் என்ன சொல்றார்கள்? இல்லை, போப்புக்கு அதிகாரம் உண்டு, நம்மளுடைய சபை பாரம்பரியம் என்று ஒன்று இருக்கிறது, நம்முடைய போப்புமார்கள் காலகாலமாக அந்த பாரம்பரியத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ வேதாகமம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதற்கு இணையாக நம்முடைய பாரம்பரியம் முக்கியம், போப்புடைய கட்டளைகள் முக்கியம் என்கின்ற ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில தான் இந்த வாசகம் உயர்கிறது. வேதாகமம் மட்டுமே எல்லாவற்றுக்கும் அத்தாரிட்டி வேதாகமம். வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதுதான். வேதாகமம் சொல்லாத காரியங்கள் நமக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறோம். அப்போ இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து தான் பரவலாக பேச இருக்கிறோம். நமது பாஸ்டர் குன்னூர் பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற பாஸ்டர் டேவிட் நெல்சன் நமக்கு நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படியாக வந்திருக்கிறார்கள். ஒரு 26 வருடங்களாக பாஸ்டராக இருந்து சபை மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். தியாலஜி அட் ரிஃபார்ம்டு டிஸ்ட்ரிக்ட் தியாலஜிக்கல் செமினரி லண்டன் இங்கே கற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. அப்போ அவர்களிடத்துல சில கேள்விகள் கேட்கிறேன். அவர்கள் தன்னுடைய அறிமுகத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு நம்முடைய கேள்விகளுக்கு பதில் கொள்வார்கள். இந்த வேதாகமம் மட்டுமே என்கின்ற கொள்கை வருகிறது அல்லவா? அப்போ இது வேதாகமம் மட்டும்தான் என்கின்றதற்கு வேதத்திலே ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இதான் இந்த கேள்வியை அவர் சொல்வார் தொடர்ந்து.
அனைவருக்கும் மாலை, காலை, மதிய வணக்கங்கள். நீங்க எங்க இருக்கிறீர்களோ அதனுடைய அடிப்படையில வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே, கிறிஸ்துவின் நாமத்தில் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரர் பிரவீன் தினோ அவர்களை நான் ஒரு சில வருஷங்களாக அறிவேன். அவர் எல்லாவற்றையும் சத்திய வேதத்தினுடைய அடிப்படையிலே விவரித்து, எடுத்து, பகுத்தாய்ந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அரிய வரத்தை பெற்றவர் என்பதை அவருடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட தெளிவும் அதை ஜனங்களுடைய நன்மைக்காக எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சியும் இன்றைக்கு மலிந்து குறைந்து வருகிறது. இதன் மத்தியிலே சகோதரன் பிரவீன் தினோ அவருடைய ஊழியம், குறிப்பாக இந்த மீடியா மூலமாக பல சவால்கள் மத்தியிலும் அவர் செய்து வருவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சகோதரர் ஜோயல் அவர்கள் இந்த இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கும் ஜோயல் சுந்தர் அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய நாமத்தினாலே அவருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே சகோதரர் குறிப்பிட்டது போல குன்னூர் இங்கில்டன் காஸ்பல் சர்ச் ஆலயத்திலும் சமீப காலமாக கடந்த 1.5 வருஷமாக சென்னை கீழ்ப்பாக்கம் தமிழ் பேப்டிஸ்ட் சபையிலும் சபை போதக ஊழியத்தை நிறைவேற்ற கடவுள் கிருபை செய்திருக்கிறார். சீர்திருத்த விசுவாசத்திற்கு போதக ஊழியத்திற்கு பிறகு வர ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய மனைவி குன்னூர்லே இடித்தெலும்பியுள்ளார். குன்னூர்லே தலைமை ஆசிரியராக ஒரு பள்ளியிலே, சிஎஸ்ஐ பள்ளியிலே பணிபுரிகிறார். என்னுடைய மகள், மூத்த மகள் பெங்களூர்ல இருக்கிறார். கணவனோடு ஷேரன் மோ அவர்கள், இளைய மகள் ஜுவாரிட்டா இங்கே சென்னையிலே நாங்கள் தங்கி இருக்கிறோம். இந்த மாலை கூடுகையில இந்த இணைப்பிலே வந்தவர்களை வாழ்த்துகிறோம். சகோதரர் அவர்கள் நல்ல அறிமுகம் கொடுத்தார். அதாவது சீர்திருத்த விசுவாசம் என்பதனுடைய ஆரம்பம், குறிப்பாக வேதம் மட்டுமே என்ற தத்துவத்தை எப்படி வலியுறுத்தினார்கள் என்பது. அதுல ஒரு அறிமுக வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிவிட்டு கேள்வி பதில் அல்ல விவாத நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். வேதாகம கல்லூரிகளிலே சிஸ்டமேட்டிக் தியாலஜி, கிரம இறையல் என்று சொல்லுவார்கள். வேதத்தை கிரமமாக கற்றுக் கொடுப்பது, அந்த கிரம இறையல் என்று சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்பது வேதத்தினுடைய அடிப்படை போதங்களை, கார்டினல் தியாலஜி என்று சொல்லுவார்கள். கார்டினல் டாக்ட்ரின்ஸ், அடிப்படை, தவிர்க்க முடியாத அடிப்படை கோட்பாடுகளை வேதத்தின் பல பகுதியிலிருந்து கிரமமாக போதிப்பதுதான் கிரம இறையல். அதுல 10 தலைப்புகள் வருகிறது. அதுல அந்த தலைப்புகளிலே உதாரணமாக தூதரியல் என்று வருகிறது, மனிதரியல் என்று வருகிறது, ரட்சிப்பியல் வருகிறது. இப்படி பல இயல்கள், இயல் என்று சொன்னால் அதோடு தொடர்படுது. ஆந்த்ரோபாலஜி, சொட்டீரியாலஜி எல்லாம் வருகிறது. அதுல முதல் பாடம் பிப்ளியாலஜி. ஒருவேளை கேட்கலாம், முதல் பாடம் கடவுளாகத்தானே இருக்க வேண்டும் என்று கேட்கலாம். தியாலஜி என்றால், தியோ என்றால் காட், ஆலஜி என்றால் ஸ்டடி ஆஃப் காட், அதுதானே இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை மனதில் சிந்திக்கலாம். இப்ப நம்ம பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது இப்பொழுது எல்கேஜி, ப்ரீகேஜி எல்லாம் இருக்கிறது. அன்றைக்கு நாம் படிக்கும் போதெல்லாம் முதல் வகுப்பு போகும்போது மொழியை சொல்லிக் கொடுப்பார்கள். லாங்குவேஜ் ஸ்டடிஸ் தான் முதல்ல. எடுத்த உடனே அ-ஆ-இ-ஈ, கணக்கிலே 1, 2, இந்த மொழி பாடம் படித்ததற்கு பிறகுதான் ஆங்கிலத்திலே ஆல்பபெட்ஸ் ABCD. அந்த மொழி பாடம் படித்ததற்கு பிறகுதான் அந்த மொழியிலிருந்து பாடத்திற்குள்ளாக 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு என்று போகிறோம். அப்ப லாங்குவேஜ் ஸ்டடி ஆரம்பத்திலே முக்கியம். அ-ஆ-இ படித்தால்தான் ஆ, நீ, இல், அணில் என்ற வார்த்தையை நாம் சேர்த்து படித்து அணில் என்றால் ஒரு விலங்கு, அதனுடைய தன்மை என்ன, இப்படி எல்லாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆகவே லாங்குவேஜ் முக்கியம். அப்ப வேதாகம கல்லூரிகளிலே நான் சொல்லுவது நல்ல தரமுள்ள கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிற, கடவுளுடைய வார்த்தையாக போதிக்கிற வேதாகம கல்லூரிகளில் சிஸ்டமேட்டிக் தியாலஜி கிளாஸ், நிறைய கிளாஸஸ் இருக்கிறது. சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்ற கிரமமான இறையிலே முதல் பாடம் பிப்ளியாலஜி. ஏனென்றால் இந்த வேதம் என்றால் என்ன, வேதத்தினுடைய அடிப்படை என்ன, வேதம் கடவுளால் கொடுக்கப்பட்டது என்றால் என்ன, இப்படி வேதம் என்றால் என்ன என்பதை நிரூபித்த பிறகு இந்த வேதம் சொல்லுகிற ஆண்டவர் யார். ஏனென்றால் வேதம் கடவுளுடைய வார்த்தை என்று ஊர்ஜிதப்படுத்தி விட்டால் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஸ்டடிக்கு போகிறோம். இந்த வேதம் சொல்லுகிற கடவுள் யார், இந்த வேதம் சொல்லுகிற கிறிஸ்து யார், இந்த வேதம் சொல்லுகிற மனிதன் யார், இந்த வேதம் சொல்லுகிற பாவம் என்ன, இந்த வேதம் சொல்லுகிற ரட்சிப்பு என்ன, இப்படி இதை லாங்குவேஜ் என்று கூட நாம் ஒப்பிடலாம். பிப்ளியாலஜி ஒரு லாங்குவேஜ் மாதிரி. லாங்குவேஜ் படித்தால் தான் பாடத்தை படிப்பதற்கு முறையாக இருக்கும். ஏன் அது என்று நாம் கவனித்தோம் என்று சொன்னால்,
இன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஏற்பட்ட வீழ்ச்சி கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வியிலே எழவில்லை. கடவுள் இப்படி சொன்னாரா என்பதிலிருந்துதான் மனித வீழ்ச்சி ஆரம்பித்தது என்பது நமக்கு தெரியும். கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டு ஒருவேளை சர்ப்பத்தின் மூலமாக பிசாசு கேட்டிருந்தால் ஏவாள் என்ன சொல்லியிருப்பாள்? ஆமாம், இப்பொழுதுதான் பேசி பேசி விட்டு போனார், எங்களை படைத்தார், மறுபடியும் அவர் உலா வருவார், எங்களோடு ஐக்கியப்படுவார் என்று சொல்லியிருப்பார்கள். கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி வரவில்லை. கடவுள் இப்படி சொன்னாரா? கடவுள் சொன்னது தவறு, நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள், அவர் பொய் சொல்லிவிட்டார், நீங்கள் கடவுளுக்கு மேலாக போய்விடுவீர்கள் என்று அவர் உங்களை ஏமாற்றி விட்டார், வஞ்சித்து விட்டார், அவருடைய வார்த்தை நம்பத்தகுது அல்ல. அப்ப கடவுளும் அவருடைய வார்த்தையும் வேறு வேறு, அப்ப அவர் கடவுளாக இருக்க முடியாது, நீங்கள் தேவர்களாக மாறலாம் என்று கடவுளுடைய வார்த்தையை அடித்ததன் மூலமாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை அடித்து விட்டார். ஆகவேதான் வேதத்தினுடைய வேதம் என்றால் என்ன என்ற பாடம் மிக முக்கியமானது. நாம் சிறு வயதிலே பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு 40, 50, 60 வயது உள்ளவர்களை பொறுத்தளவிலே சிறு வயதிலே சம்பவம் நடந்திருக்கும். பைபிளுக்கு மேல ஒரு பொருளை வைத்தால், இப்படி ஏதாவது ஒரு பொருளை வைக்க நேரிட்டால் அடி விழும். பைபிள் புனிதமானது, பரிசுத்தமானது, கடவுளுடைய வார்த்தை, இதுக்கு மேல ஒரு பொருளை வைக்கிறாயா என்று அடி வாங்கியிருப்போம். வேதம் என்ன என்று தெரியாவிட்டாலும் அதை கடந்து கடவுளுடைய வார்த்தை என்ற அஸ்திபாரத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? வளர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது? பல தாக்கங்களின் நிமித்தமாக இந்த ஒரு வேதத்தை பற்றிய அடிப்படை கேள்வி வர ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த பாடத்தை படிப்பது மற்ற எல்லா கேள்விகளுக்கும் இதிலிருந்துதான் விடை கிடைக்கிறது. வேதம் என்றால் என்ன? கடவுளுடைய வார்த்தை என்றால் என்ன? கடவுளும் கடவுளுடைய வேதமும் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது என்பதுதான் இன்றைக்கு பெரிய பிரச்சனை. ஆகவேதான் இந்த ஒரு தலைப்பை சகோதரர் ஆலோசித்து, சகோதரர் ஜோயிலும் சகோதரர் பிரவீன்தினும் ஆலோசித்து நாங்கள் இணைந்து ஜெபத்துடன் இந்த பகுதியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். ஆகவே இது வேறொரு யுகத்திலிருந்து வந்த செய்தி, வேறொரு தேசத்திலிருந்து வந்த செய்தி அல்ல, வேறொரு மாநிலத்திலிருந்து வந்த செய்தி அல்ல. வேறொரு தேசத்தில இருந்து வந்திருந்தால் நாம் கற்பனை செய்யலாம். ஒருவேளை அமெரிக்காவிலிருந்து ஒரு செய்தி வரும், நான் சேரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யாராவது சொன்னால், இன்றைக்கு ஒருவேளை டெக்னாலஜி இருக்கிறது, நேராக பார்க்கிறோம். ஆனால் நாம் கற்பனை செய்ய முடியும், நான் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன், அமெரிக்காவிலும் உட்கார்ந்து இருக்கிறார்கள், பிரவீன் தினோ பிரதர் அங்கே எங்க கல்ஃப் எங்கே இருக்கிறார், சேர்ல உட்கார்ந்தார் என்று கற்பனை செய்யலாம். இது வேறு உலக யுகத்திலிருந்து வந்த செய்தி. இட்ஸ் a word from another world. அதனாலதான் நீங்கள் விசுவாச அறிக்கையிலே 66 புஸ்தகங்களை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லவில்லை. பழைய விசுவாச அறிக்கைகள் 1689 பேப்டிஸ்ட் அறிக்கையாக இருக்கட்டும், வெஸ்ட்மினிஸ்டர் விசுவாச அறிக்கையாக இருக்கட்டும், ஏடல்பர்க், இப்படி நிறைய விசுவாச அறிக்கைகள் எல்லாம் ஆதியாகமும் யாத்திராகமும் அந்த 39 பழைய ஏற்பாட்டுடைய 39 புஸ்தகங்களுடைய பெயர்களை எழுதி, இந்த 39 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டிலே மத்தேயை துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு புஸ்தகத்தினுடைய பெயரையும் எழுதி, இந்த 27 புஸ்தகங்கள் ஆக மொத்தம் இந்த 66 புஸ்தகங்களை, இந்த பெயரை எழுதி, சும்மா 66 புஸ்தகங்கள் என்று எழுதவில்லை, பெயர்களை எழுதி இந்த 66 புஸ்தகங்கள் கடவுள் ஏவி எழுதி மனுஷனுக்கு கொடுத்த நித்திய வார்த்தை என்று விசுவாச அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். ஆகவே இந்த பாடத்தை படிப்பது ஆசீர்வாதமானது. இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன் என்று நாம் சொல்லவில்லை, நானும் சொல்லவில்லை. நாம் வேதத்தினுடைய அடிப்படையிலே இதற்கு விளக்கம் காண தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஓவர் டு பிரதர் பிரவீன். நன்றி. நான் கேட்டிருந்த கேள்வி, வேதம் போதுமானது, வேதம் மட்டுமே என்கிறதுக்கு வேதத்திலே ஆதாரம் இருக்கிறதா? நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், வேதம் போதுமானது என்பதற்கு வேதத்திலே ஆதாரம் இருக்கிறதா? நிறைய பேர் வேதம் போதுமானது என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். நிறைய பேர் வேதத்தை பல கோணங்களிலே வைத்திருக்கிறார்கள், அதைத்தான் வேதம் என்று சொல்லுகிறார்கள். வேதம் போதுமானது என்பதற்கு சில ஆணித்தரமான வாதங்களை வேதத்திலிருந்து பார்ப்பது நல்லது. வேதத்திலும் இருக்கிறது, வெளியிலேயும் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை போதுமானது என்பதற்கான அந்த சான்றுகள் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, முதலாவது வேதத்தினுடைய ஒற்றுமை, the unity of the scriptures.
நமக்கு தெரியும் 40 ஆசிரியர்கள். அதிலே தத்துவ ஞானியாகிய பவுல் போன்றவர்கள் இருக்கிறார்கள், இடையர்களாகிய ஆட்டு மேய்ப்பர்களாகிய தாவீது போன்றவர்கள் இருக்கிறார்கள், மோசேன் போன்ற ஆடு மேய்ப்பன் இருக்கிறார், இன்னும் சிலர் இசை வாசிக்கிறவர்கள், ஆசாரியர்கள், இப்படி பல தரப்பட்ட மக்கள், மீன் பிடிக்கிறவர்கள், இப்படி பல தரப்பட்டவர்கள், 40க்கு அதிகமான ஆசிரியர்கள். 1600 வருஷ இடைவெளியிலே ஒருவரை ஒருவர் பார்த்தது கிடையாது. இன்றைக்கு இருப்பது போல தொலைத்தொடர்பு வசதிகள் அன்றைக்கு கிடையாது. 1660 வருஷ இடைவெளியிலே வாழ்ந்த அவர்கள், 40 ஆசிரியர்கள், 1600 வருஷங்கள் இடைவெளி வாழ்ந்தவர்கள், 3 கண்டங்களிலே வசித்தவர்கள். இன்றைக்கு இருப்பது போல பிரயாண வசதிகள் அன்றைக்கு கிடையாது. ஏன் எலக்ட்ரிசிட்டி போன்ற வசதிகள் கூட கிடையாது. 3 கான்டினென்ட் என்று சொன்னால் ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, இந்த கண்டங்களிலே 3 கண்டங்களில் இருந்தவர்கள் எழுதின செய்தியை தொகுத்துதான் வேத புஸ்தகம், தி கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். அதிலே வருகிற ஒரு செய்தி இயேசு கிறிஸ்து அவருடைய கிரியை. ஆகவே அந்த யூனிட்டி ஆஃப் தி ஸ்கிரிப்சர்ஸ், அது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். யோவான் 5:39. வேத வாக்கியங்கள் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டை நாம் படிக்கும் போது, புதிய ஏற்பாட்டு சம்பவங்கள் நடக்கும் போது அவருடைய கையிலே பழைய ஏற்பாடு தான் இருந்தது. ஆகவே வேத வாக்கியங்கள் என்று சொன்னால் இங்க இடத்திலே பழைய ஏற்பாட்டை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப வேதத்தினுடைய கருப்பொருள் 1500 வருஷம், 600 வருஷ இடைவெளி, 40 ஆசிரியர்கள், 3 கண்டங்கள், 2.5 மொழி, ஒரு மொழி ஈப்ரு, இன்னொன்று கிரேக்க மொழி, இறையிலே அரமிக் மொழி, இத்தனை மொழிகளிலும் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, the person and the work of Christ. ஆகவே the unity of the scriptures, வேதத்தினுடைய அந்த ஒருங்கிணைப்பு என்பது, அந்த கருப்பொருள் என்பது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மாறவில்லை என்பது கடவுளுடைய வார்த்தை என்பதற்கு சான்று. இரண்டாவது, சயின்டிபிக் அப்ரோச். சயின்டிபிக் அப்ரோச் என்று சொன்னால் வேதம் அறிவியலை முழுமையாக போதிக்கவில்லை, அது அதனுடைய வேதத்தினுடைய நோக்கம் இல்லை. கிறிஸ்துதான் மையம். தேவன் யார், தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு என்ன, அது எப்படி சிதைந்தது, அதை எப்படி கடவுள் கிருபையாக நிவர்த்தி செய்தார், அதற்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், அதற்கான ஆயத்தம் என்ன, அதனுடைய விளைவு என்ன, இதுதான் வேதத்தினுடைய கருப்பொருள், யூனிட்டி. அதிலே வேதத்திலே அறிவியலை பற்றி என்னெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அது 100க்கு 100 உண்மை. பல கோணங்களிலே ஆராய்ந்து இருக்கிறார்கள். உதாரணமாக பூமியினுடைய வடிவம், அதே போல பூமி தொங்கி கொண்டிருக்கிறது. யோபு கிட்டத்தட்ட ஆபிரகாம் காலத்திலே வாழ்ந்தவர், அவரே சொல்லி இருக்கிறார் பூமியை தொங்க விட்டார். இவைகள் எல்லாம் அறிவியல் பூர்வமான உண்மைகள். இது யோபு கிட்டத்தட்ட ஆபிரகாம் காலத்திலே 4000 வருஷம், கிமு 4000 வருஷத்திலே வாழ்ந்தவர், ஏறத்தாழ இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி. சரித்திரபூர்வமாக வேதம் முழுமையாக சரித்திரத்தை சொல்லவில்லை, ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை கடவுள் தெரிந்தெடுத்த ஒரு குலம், அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த சரித்திர கோணத்தை பார்க்கும்போது அந்த மனிதர்கள் எல்லாரும் நிகழ்வுகள் உண்மை என்று ஊர்ஜிதமாயிருக்கிறது. உலகம் முழுவதுமான வெள்ளம், பாபிலோன் ராஜ்யம் இருந்தது, இன்னும் பல சான்றுகள். ஒருவேளை வேறு கோணங்களிலே உலகத்திலே சரித்திரத்திலே உலா வந்தாலும் அடிப்படை வேதம் சரித்திரத்தை பற்றி, சரித்திரத்தோடு தொடர்புடைய நபர்கள், சரித்திர நிகழ்வுகள், அவைகளை எல்லாம் மனிதன் எவ்வளவு மாற்ற முயற்சித்தாலும், அதற்கு தத்துவ ரீதியாக அல்லாவிட்டால் வேறு ரீதியாக விளக்கம் கொடுக்க முயற்சி செய்தாலும் அது உண்மையாயிருந்திருக்கிறது. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சிகள் எல்லாம் அதற்கு நிரூபணமாக இருக்கிறது. ப்ரொஃபட்டிக் அக்யூரசி, அதாவது வேதத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஏன் கொரோனா காலத்திலே நிறைய வேதத்தை படிக்காதவர்கள் கூட என்ன சொன்னார்கள், உங்கள் பைபிளிலே எழுதியிருக்கிறது, கொள்ளை நோய் வரும் என்று எழுதியிருக்கிறது, நடக்கிறது என்று சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் தான் நம்புகிறது இல்லையோ என்ற கேள்வி வருகிறது. அப்படி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது தேசங்களை பற்றி, இந்த நாடுகளை பற்றி, யுத்தங்களை பற்றி, இன்னும் சில குறிப்பிட்ட தெளிவான தீர்க்க தரிசனங்கள், வேதத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இன்றைக்கு மனிதன் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களே பேசவில்லை. வேதத்திலே தீர்க்க தரிசனங்கள் என்று தேசங்களை பற்றியும், சில குழுக்களை பற்றியும், சில நிகழ்வுகளை பற்றியும், மனிதர்களை பற்றியும் சொன்ன தீர்க்க தரிசனங்கள்
முறைப்படி நிறைவேறி இருக்கிறது. அதற்கான சான்றுகள் ஒவ்வொன்றாக வெளிவந்திருக்கிறது. அதே போல சர்க்குலேஷன் உலகத்திலேயே அதிகமாக விநியோகிக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் என்று சொன்னால் பல மொழிகள், எல்லா மொழிகளிலும் கன்சிஸ்டன்டாக உலகம் முழுவதும் மற்ற எல்லா புஸ்தகங்கள் பரவி வந்தாலும் வேதத்தினுடைய மாட்சியை பார்க்கிறோம். அடுத்தது சர்வைவல். மற்ற அநேக அருமையான புஸ்தகங்கள் அது அழிந்து போயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என் வார்த்தை சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வாயின் வார்த்தைகளும் அதுல ஒரு துரும்பாகிலும் ஒழிந்து போகாது என்று சொன்னார். இன்னும் பல வேத சான்றுகள் அதற்கு இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது, அது சமூலமும் சத்தியம் நித்தியமானது என்று இருக்கிறதே. அந்த சர்க்குலேஷன், அதாவது சர்வைவல் என்று சொன்னால் அதற்காக அதை அட்டாக் பண்ணி இருக்கிறார்கள், அதற்காக அதை வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறார்கள். ஏன் பிலதெல்பியா என்ற மாநிலத்திலே ஒரு மனிதர் வேதத்தை மொத்தமாக வாங்கி, ஒரு செல்வந்தன் வாங்கி எரித்தார். 50 வருஷத்திற்கு பிறகு அவருடைய அந்த குடோன் வேதத்தை வேதாகம சங்கத்தினுடைய மையமாக மாறிற்று. இப்படி சர்வைவல். அடுத்தது மனிதர்களை பாதித்த அம்சம், இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அது மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக பாதிக்கிறது. அதற்கு வேதத்திலே உதாரணம் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 2 தீமோத்தேயு 3:15. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக, எல்லா நற்கிரியும் செய்வதற்கு தகுதியுடையவனாய் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இப்படி வேதத்தில் இருந்தும் வேதத்தின் மூலமாக வேதம் கற்றுக் கொடுக்கிற சரித்திரம், அறிவியல் எதுவாயிருந்தாலும் இது கடவுளுடைய வார்த்தை என்பதற்கான ஆணித்தரமான உண்மை, கடவுள் பேசினார், எழுதினார், பாதுகாத்தார் என்பதற்கான உண்மை தெளிவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அநேக சான்றுகளை நாம் சொல்ல முடியும். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், அவர் சரித்திரத்திலே வாழ்ந்தார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் மரித்து உயிர் தெழுந்தார் என்பதற்கு சென்னைக்கு வந்த தோமா ஒரு ஆதாரங்கள் நிறைய சொல்லப்படுகிறது. தோமா இந்தியாவிற்கு வந்தார், கிறிஸ்துவை தரிசித்தவர், அவ்வளவு மைல் கடந்து வந்து கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அறிவித்தார். இப்படி இதற்கு சான்றுகள் இருக்கிறது. ஓகே, அதாவது என்னோட கேள்வி என்னவென்றால், இப்போ 1ஆம் நூற்றாண்டு கடைசி வேதத்திலே உள்ள புஸ்தகத்திலே கடைசி புஸ்தகம் யோவான். அது கிட்டத்தட்ட கிபி 90 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போ இது இத்தனையும் வேதம் என்று சொல்லி எந்த அடிப்படையில முடிவுக்கு வர முடியும்? இதற்கு பின்பு 2ஆம் நூற்றாண்டிலே 3ஆம் நூற்றாண்டிலே வருகிற வெளிப்பாடுகள் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஏன் இன்றைக்கு அநேக மக்கள் எங்களுக்கு வெளிப்பாடு, கடவுள் எங்களுக்கு வெளிப்பாடு தருகிறார் என்று சொல்லுகிறார்கள், இதை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? போப்புகள் சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் சொல்வது கடவுளுடைய வார்த்தை, நாங்கள் வழியாக அப்போஸ்தலர் கை வைத்து, அதன் பிறகு அப்போஸ்தல பிதாக்கள் வந்தார்கள், அதன் பிறகு சபை பிதாக்கள் வந்தார்கள், அவர்கள் கை வைத்து அப்படி வழியாக அவர்கள் மூலமாக கை வைக்கப்பட்டு நாங்கள் சபையாக அது வந்து கொண்டிருக்கிறோம். அந்த 2000 ஆண்டு கால பாரம்பரியம் எங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு காரியத்தை சொல்வதற்கான அத்தாரிட்டி எங்களிடம் இருக்கிறது என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது அல்லவா? அதுவும் அப்போ ஏன் வேதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இப்படி யோவான் வரைக்கும் உள்ளவர்கள் சொல்லுகிறது, அவர்களும் சாதாரண மனிதர்கள், அவர்கள் சொல்லுகிறத தான் எழுதப்பட்டிருக்கிறது, அதை நாம் வேதமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல பலர் சொல்லுகிறார்கள், எங்களோடும் கடவுள் பேசுறது இல்லையா? அன்றைக்கு மட்டும்தான் கடவுள் பேசுவாரா, இன்றைக்கு பேச மாட்டாரா? அப்போ 1ஆம் நூற்றாண்டோடு கடவுள் பேசுவதை நிறுத்தி விட்டாரா? அப்போ அவர்கள் அதன் பிறகு ஆண்டவர் ஏன் வெளிப்பாடு தர மாட்டாரா? அப்ப அது ஏன் வேதமாக அல்லது வேதத்துக்கு இணையாக பார்க்க கூடாது என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. இதற்கு உங்களுடைய பதில்? இது மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கு நிறைய பேருடைய ஒருவேளை வெளிப்படுத்தின விஷயத்திற்கு பிறகு ஏன் கடவுள் பேசவில்லையா, எங்கள் மூலமாக பேச மாட்டாரா, இன்றைக்கு எங்கள் மூலமாக கடவுள் பேச மாட்டாரா என்ற கேள்வி. அதாவது காட்ஸ் வாய்ஸ் ஓவர் காட்ஸ் வேர்ட். இன்றைக்கு கடவுள் எங்கள் மூலமாக, கடவுளுடைய சத்தம் எங்கள் மூலமாக உங்களுக்கு வருகிறது, அதுதான் கடவுளுடைய வார்த்தை என்று ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கேள்வி. அதற்கு வேதத்திலிருந்தே நான் சார்ந்து சொல்ல விரும்புகிறேன். அதனுடைய தாற்பயம், அந்த டெக்னிக்கல், அது சில காரியங்களை படிக்க வேண்டும். அதற்கு ஆதார வசனம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பூர்வ காலம் என்பது பழைய ஏற்பாடு. நான் மறுபடியும் புதிய ஏற்பாடு சம்பவங்கள் நடக்கும் போது, கடிதங்கள் எழுதப்படும் போது அவருடைய கையிலே அந்த மனிதர்கள், யூதர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், சபைகளாக இருக்கட்டும், ஆரம்ப காலத்தில் அவர்கள் பழைய ஏற்பாட்டைத்தான் வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் பூர்வ காலங்களில் பங்காகவும், அதாவது பங்கு என்று சொல்லும் போது தரிசனத்தின் மூலமாக பேசினார், பல வகைகளிலே கடவுள் பேசியிருக்கிறார்.
கனவின் மூலமாக பேசியிருக்கிறார், தூதர்கள் மூலமாக பேசியிருக்கிறார், நேரடியாக சத்தமாக பேசியிருக்கிறார், மனித வடிவிலே தேவதூதர் வடிவிலே இருக்கிறார். இப்படி பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன். அப்ப பழைய ஏற்பாட்டு எழுதினது யாருங்க? தீர்க்கதரிசிகளும் அவர்களுடைய பெண்மன் என்று சொல்வார்கள். பெண்மன் என்று சொன்னால் அவர்களால் அங்கீகாரம் பெற்றவர்கள். தீர்க்கதரிசிகள் தான் பெரும்பாலும் பழைய ஏற்பாட்டினுடைய, அதற்கு சில சான்றுகளை வேதத்திலிருந்தே குறிப்பிட விரும்புகிறேன். பங்கு பங்காக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு, அதாவது இங்கே யூதர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம், நேரடியாக திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தமது குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் படைத்தார். அப்போ நீங்கள் கேட்கிற கேள்வி கெனானிசிட்டி என்கிற வார்த்தை. கெனானிசிட்டி என்று சொன்னால் ஒரு வரைமுறை, ஒரு அளவுகோல். இந்த 66 புஸ்தகம் தான் கடவுளுடைய வார்த்தை என்பதற்கு அளவுகோல் இருக்கிறதா? இன்றைக்கு கடவுள் எங்களோடு பேசவில்லையா? இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கு. குறிப்பாக சீர்திருத்த விசுவாசத்திற்கும் இன்றைக்கு கடவுள் எங்களோடு பேசுகிறார், எங்கள் மூலமாக பேசுகிறார் என்று சொல்லுவதற்கும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. இதில் நாம் கவனிக்கிறோம். கடவுள் பேசினார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பழைய ஏற்பாடு என்பது மல்கியாவோடு முடிகிறது. பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றின தேவன். அப்படி என்றால் பழைய ஏற்பாடுடைய புஸ்தகங்கள், யூதர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் 24 புஸ்தகமாகத்தான் அதை ஏற்றுக்கொண்டார்கள். 1 சாமுவேல், 2 சாமுவேல், இவைகளை என்ன செய்யவில்லை, அவர்கள் என்ன செய்யவில்லை, ஒரு புஸ்தகமாக எடுத்திருக்கிறார்கள். இப்ப என்ன நடக்கிறது என்றால், பழைய ஏற்பாடு யூதர்கள் இன்றைக்கும், அவர்களுக்கு பழைய ஏற்பாடு கிடையாது. இன்றைக்கும் யூதர்கள் ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொன்னால் அந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள 24 புஸ்தகங்கள். நம்முடைய ஆங்கில வேதாகமத்திலே 39 புஸ்தகங்கள். 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள். தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். அது தெளிவாக வேதத்தில் இருக்கிறது. இன்னொரு சான்றையும் நான் உங்களுக்கு எடுத்து வைக்க விரும்புகிறேன். நான் வெளியிலே அதிகமாக போவது கிடையாது சீர்திருத்த போதனைகளிலே. பாருங்கள், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். மறுபடியும் 2 பேதுரு 3:1 2வது வசனம். 2 Peter 3:2. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும், மறுபடியும் எதை கோட் பண்றாங்க? பழைய ஏற்பாடு. நன்றா கூர்ந்து கவனிப்போம். பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள், அல்லாவிட்டால் தீர்க்கதரிசிகள் சொல்ல அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் எழுதியது. பெண்மன் என்று சொல்லுவார்கள். இப்போ கலெக்டர் டிக்டேட் பண்றாரு, செக்ரட்டரி எழுதுகிறார், ஆனா கலெக்டர் சைன் பண்றாரு, அந்த அத்தாரிட்டி இருக்கிறது. பரிசுத்த தூதர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் பழைய ஏற்பாடு. சரி, பழைய ஏற்பாடுடைய செய்தி என்ன? மேசியா வரப்போகிறார். அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஸ்திரீக்கு சர்ப்பத்திடத்துல சொன்னது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அதனுடைய படங்கள், பண்டிகைகள், பலிகள் எல்லாமே கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அதான் பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றின தேவன் பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும். அடுத்தது, அப்ப அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே மேசியா வருவார் என்று சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் அந்த கெனானிசிட்டி என்பது வந்தவர் மேசியாதான் என்பதை உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, எல்லா புஸ்தகங்களும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எழுதப்பட்ட, நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவர் வாழ்ந்த போது எழுதப்படவில்லை. கிபி 45ஆம் வருஷத்திலிருந்து பிரதர் சொன்னது போல கிபி 90 கடைசியில யோவான் ஸ்நானகன், திவ்ய வியாசகனாகி யோவானுக்கு சொல்லப்பட்டது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு வந்தவர் மேசியாதான், பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் சொன்ன மேசியாதான் என்று உறுதிப்படுத்தினதுதான் அப்போஸ்தலர்கள். அப்ப புதிய ஏற்பாடு எழுதினது யார்? அப்போஸ்தலர்கள். இப்ப நமக்கு அதற்கு வயது சான்றுகளை பார்க்கலாம். 2 பேதுரு, அது மறுபடியும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும். அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய வடிவம் தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டினுடைய வடிவம் அப்போஸ்தலர்கள். இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்று பலர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். ஆண்டவரே சொன்னார், ஆபேல் துவங்கி சகரியா வருகிலும் அவருடைய தீர்க்கதரிசிகள், எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறீர்கள் என்று பெயர். தீர்க்கதரிசிகள் என்றால் ஏதோ இன்றைக்கு பகட்டு என்பது போல காட்சி அளிக்கிறது. வேதத்தின் பூர்வமாக ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒசியா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஒரு விபச்சாரியை போய் திருமணம் செய் என்று சொன்னார்.
இன்றைக்கு எந்த தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்களே, தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்களே, ஒரு விபச்சாரியை போய் திருமணம் செய்வார்கள். ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார். ஒரு தீர்க்கதரிசி இடது பக்கத்திலேயே படுத்துக் கொண்டிருக்க வேண்டும் சில நாட்கள், அதற்கு பிறகு வலது பக்கம் படுத்துக் கொண்டிருக்க வேண்டும், ஒரு துவாரம் இட வேண்டும். எலியா ஓடி மறைந்து கொண்டான். இப்படி தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் அது ஏதோ ஒரு குஷன் ஜாப் போல கிடையாது. கடவுள் சொன்னதை அது அவர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் சொன்னதை அப்படியே சொன்னார்கள். பழைய ஏற்பாடு கிறிஸ்துவை மையமாக வைத்து அவரை கோட்பாடு சொன்னது. இப்போ ஆண்டவர் உயிர் தெழுந்ததற்கு பிறகு கிபி 45க்கு பிறகு வந்தவர் இவர்தான் மேசியா. அதனாலே அவர்கள் முதல் நூற்றாண்டிலே சித்திரவதை செய்யப்பட்டார்கள். எல்லா அப்போஸ்தலர்களும் ஒன்று சிறைச்சேதம் செய்யப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், குத்தப்பட்டார்கள். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலராவது, யோவான் ஸ்நானகன் தவிர, யோவான் ஸ்நானகன் கூட முதலிலே எண்ணெய் சிட்டியிலே போடப்பட்டார், அதற்கு பிறகு பத்மு தீவிலே தனியாக கடத்தப்பட்டார். ஒரு தீர்க்கதரிசியாவது சாதாரணமாக இயற்கையாக ஒருவரை 1-2 பேரை தவிர சாகவில்லை. இது என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், உயிர்த்தெழுதலை பற்றிய சாட்சி. அதைத்தான் பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் கர்த்தருடைய அப்போஸ்தலராகி எங்களுடைய கட்டளைகளையும், அதே போல இன்னும் 1-2 வசனங்களை குறிப்பிட விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும். எபேசியர் 2ஆம் அதிகாரம். பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார். எபேசியர் 2:19-20. ஆகையால் நீங்கள் என்றால் அந்த சமயத்திலே வாழ்ந்த எபேசு பரிசுத்தவான்கள், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், சிலுவையில் அறையப்பட்ட அவரை விசுவாசித்தவர்கள், மனம் திரும்பி ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டம் சபை என்று அழைக்கப்பட்டது. நீங்கள் இனி அந்நியரும் பிரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கடந்த காலத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய அஸ்திபாரம் என்ன? கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போட்டார்கள். அந்த அஸ்திபாரத்தை அவர்கள் எப்படி போட்டார்கள்? நிறைய பேர் கிறிஸ்துவை பார்த்ததில்லை. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பெரும்பாலும் பார்க்கவில்லை. புதிய ஏற்பாட்டிலே பார்த்தார்கள். ஆனால் எதை பார்த்தார்கள்? அவர் சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தார்கள். நிறைய அந்த காலத்திலே தாங்கள் தான் கிறிஸ்து என்று அநேகர் எழுப்பினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து, நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்ன போது, அதனுடைய அடிப்படையிலே அவர்கள் வேதத்தை வந்தவர் மேசியாதேன் என்று உறுதிப்படுத்தின வேலைதான் அப்போஸ்தலர்கள். அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலருடைய குவாலிபிகேஷனே கிறிஸ்து நம்மோட ஞானஸ்நானம் பெற்றதிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்த வரைக்கும் சாட்சியாக அறிவிப்பதற்காக. சாட்சி என்கிற வார்த்தை மார்ச்சுரா என்கிற வார்த்தை மார்ச்சுரி என்ற வார்த்தை. சாட்சி என்று சொன்னால் உண்மைக்கு சாட்சி, உண்மை சாட்சி விட மாட்டார்கள். அப்போ அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் மாளிகையாக இணைக்கப்படுகிறீர்கள். அப்ப அஸ்திபாரம் எது? கிறிஸ்து தான். அந்த கிறிஸ்துவை சொல்லுகிறது எது? வேதம். அதாவது பழைய ஏற்பாடு அவருடைய வருகையை பற்றி சொல்லுகிறது. புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் அவர் வருவார் என்று படங்கள் மூலமாக, பலிகள் மூலமாக, செய்திகளின் மூலமாக, எச்சரிப்பின் மூலமாக, உற்சாகத்தின் மூலமாக சொன்னார்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு, மறுபடியும் அந்த வார்த்தையை வலியுறுத்துகிறேன், கிறிஸ்து வாழும் போதல்ல, அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகுதான் இவர்தான் மேசியா. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதாகவே தான் அவர்கள் பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணுகிறார்கள். இப்படி பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் தமது குமாரன் மூலமாய் பேசி இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் அதை நிரூபித்தார்கள். இப்பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகத்தை யூதர்களே ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இன்றைக்கும் அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை பாதுகாத்து வைக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது, இருந்தாலும் பாதுகாத்து வைக்கிறார்கள். அதனுடைய தோற்றம் தான் புதிய ஏற்பாடு. இப்படி வேதம் முழுமை அடைந்து விட்டது, இதோடு ஒன்றையும் கூட்ட வேண்டாம், குறைக்க வேண்டாம் என்று உபாகமத்திலிருந்து, எரேமியாவிலிருந்து, நீதிமொழிகளிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை முத்திரை போடு, இதோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் பேசிவிட்டார். இனி செய்தி நேரடி செய்தி கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஒரு எஜமான் தோட்டக்காரனிடத்திலே அந்த குத்தகைக்கு கொடுத்த இடத்திலே போய் கனியை வாங்கி வர சொல்லுகிறார். செய்தியாளரை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஒருத்தரை அடித்தார்கள், ஒருத்தரை கொலை செய்தார்கள். கடைசியிலே தன்னுடைய குமாரனுக்கு, கடைசியில் அந்த வார்த்தையை கவனிங்கள், கடைசியிலே தன்னுடைய குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று அவனை அனுப்பினார்.
குமாரன் வந்துட்டாரு, இவரை க்ளோஸ் பண்ணிட்டா இனி செய்தியே கிடையாது என்பதனாலே அவரை கொலை செய்தார்கள். அப்போ இந்த காரியத்தை தான் பங்கு பங்காக பேசினார்கள். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே பழைய ஏற்பாட்டையும் புது ஏற்பாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமான ஒரு வார்த்தையை சொன்னார். அதை கவனிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 44வது வசனம். லூக்கா 24:44. எம்மாவுக்கு போகிற சீஷர்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டு போனதற்கு பிறகு சீஷர்களை சந்தித்த பொழுது நடந்த சம்பவம். மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் பழைய ஏற்பாடு 3 பிரிவாக இருக்கிறது. மோசேயின் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள், பெரிய சிறு தீர்க்கதரிசி, சங்கீதங்கள். சங்கீதங்கள் என்று சொன்னால் சரித்திர புஸ்தகங்கள், ஞான புஸ்தகங்கள், இந்த 39 புஸ்தகங்கள், யூதர்களுக்கு 24 புஸ்தகங்கள். இவைகளில் எல்லாம் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் நிறைவேற வேண்டியம் என்று நான் சொன்னேனே. இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே ஊர்ஜிதப்படுத்தினார்கள், உறுதிப்படுத்தினார்கள். இதோடு கடவுளுடைய வார்த்தை முடிந்து விட்டது. இனி கடவுள், அதனாலதான் 2 தீமோத்தேயு படித்தேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அதனுடைய இணைப்பு இது. தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. The sufficiency of the scriptures. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் எல்லா நற்கிரியும், மூல பாஷையில ஆங்கிலத்திலே ஆல் குட் ஒர்க்ஸ், எல்லா நற்கிரியும் செய்வதற்கு எந்த காலத்திலும் சரி, கடவுள் எல்லா காலத்திலும் எல்லா நற்கிரியை செய்வதற்கு ஏற்படுத்தி இருக்கிறார். கடவுள் எல்லா நேரத்திலுமே பேசவில்லை. வேதத்திலே புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் 400 வருஷம் மௌனமாய் இருந்தது போல இருக்கிறது. கடவுள் கிரியை செய்து கொண்டிருந்தார், நேரடியாக வெளிப்பாடு கொடுக்கவில்லை. சாமுவேல் காலத்திலே பிரத்யட்சமாக கடவுள் பேசவில்லை. அப்ப இடையிடையே கடவுள் அமைதியாக பிரத்யட்சமாக வெளிப்பாடு கொடுக்காது போல் இருந்திருக்கிறது. அது அவருடைய தீர்மானம். மோசே இடத்திலே மிரியாமும் ஆரோனும் கடவுள் உன்மூலமாகத்தானே பேசுகிறாரா என்று சவாலுக்கு கொடுத்தார்கள். அது அவருடைய தீர்மானம். மோசே எந்த காலத்திலே வாழ வேண்டும், கடவுள் அவர் மூலமாக நேரடியாக வெளிப்பாடு கொடுக்கிறாரா, அது அவருடைய தீர்மானம். நான் என் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று நான் உரிமை கொண்டாட முடியாது. அப்படி கடவுள் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசி இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் உறுதிப்படுத்தினார்கள். வேதத்தின் கருப்பொருள் கிறிஸ்து. வேதம் இனி வெளிப்படுத்தின விசேஷத்திலே இனி இதோடு ஒன்றையும் கூட்ட வேண்டாம், குறைக்க வேண்டாம். அப்படி என்றால் இந்த வாதைகளை எல்லாம் நான் கொடுப்பேன். ஆகவே the sufficiency of the scripture, canonicity என்று சொன்னால் அதை ஒரு வரைமுறை வைத்து அது தீர்மானிக்கப்பட்டு, அது இவர்கள் முடிவு பண்ணவில்லை, அங்கீகரித்தார்கள். they only recognized. அவர்கள் தேடி போகவில்லை. கடவுள் தம்முடைய வார்த்தையை பாதுகாத்து ஜனங்களுக்கு கொடுத்தார். அதை கடைசியிலே தமது குமாரன் மூலமாக பேசி இருக்கிறார். அது முக்கியம். அந்த அவர் பேசினது கிறிஸ்துவின் மூலமாக முழுமையாக பேசிவிட்டார். இனி வெளிப்பாடு அவசியம் இல்லை. வேதம் முற்று பெற்றது என்பதனுடைய அடிப்படை. அதனாலதான் கிபி 95-100ஓட கடவுளுடைய நேரடி வெளிப்பாடு முடிந்து விட்டது. இன்று கடவுள் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். சாரி, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இழுத்து விட்டேன், கொஞ்சம் டெக்னிக்கல். பரவாயில்ல, நன்றாக விளக்கப்படுத்தினது நன்றி. அதாவது நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். ஒருவேளை இல்லை இன்றைக்கும் எங்களுக்கு புது வெளிப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அப்போஸ்தலர் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்கள், உங்களை நீங்களே கிளைம் பண்ணிக் கொள்ளுகிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்களும் சபைக்கு ஒரு அஸ்திவாரம் என்று சொல்ல, இன்னும் சபைக்கு இந்த அஸ்திவாரம் போட்டு முடியவில்லை, அது இன்னும் ப்ராசஸ்ல தான் இருக்கிறது. எங்கள் மூலமாகவும் ஆண்டவர் அஸ்திவாரம் போடுகிறார் என்று சொல்ல வருகிறீர்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் அப்போஸ்தலர் தான் என்று கிளைம் பண்ணினால் அதற்கு வேதத்திலே பிரச்சனை இருக்கிறது. காரணம் அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் என்று சொல்லி சில இருக்கிறது. அப்போஸ்தலன் சொல்லுகிறோம். நான் அப்போஸ்தலன்னா அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எங்கள் மூலமாக வழங்கப்பட்டு எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும், அப்ப அப்போஸ்தலருக்கு என்று அடையாளங்கள் இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு அப்போஸ்தலர் நான் அப்போஸ்தலன் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறவர்களிடத்துல எப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்கிறது? அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள். இன்னைக்கு சில சும்மா ட்ரிக் பண்ணி நாங்க காய்ச்சல் சுகமாக்குறோம், அது பண்றோம் எல்லாம் சொல்றாங்க. அப்போஸ்தலர்கள் செய்த அடையாளங்கள் பிரத்யட்சமானவைகள், சந்தேகத்துக்கு இடமில்லாதவைகள். அப்படிப்பட்ட அடையாளங்கள் இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களிடத்திலே காணப்படுகிறதா? இல்ல. அடுத்து இன்னொரு காரியம், தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசன புஸ்தகம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம், அதனுடைய கடைசி இதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒரு அந்த தரிசனத்திலே யோவானை காண்பித்த அந்த தரிசனத்திலே இனி வரப்போகிற அந்த ஒரு நகரத்தை காண்பித்து அதற்கு ஒரு 12 அஸ்திவாரம் இருக்கிறது. அந்த அஸ்திவாரத்திலே 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்.
அப்போ இன்னும் அது ஒவ்வொரு காலத்திலயும் தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் முதல் நூற்றாண்டுல 12 பேரு, அடுத்த நூற்றாண்டுல பல, அடுத்தடுத்து இன்னைக்கு 21வது நூற்றாண்டு. அப்போ 12 பத்தாது. எவ்வளவோ அப்போஸ்தலர்கள் காலாகாலத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது வெளிப்படுத்தின விசேஷத்துல அவ்வளவு அப்போஸ்தலர்கள் பேர் நம்பர் குறிப்பிட்டிருக்க வேண்டும். எனவே ஏன் 12 என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போ தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரம் போற்ற முடிந்ததுனால அதுக்கு மேல கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்குதான் எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், அடுத்த அதுக்கு பிறகுதான் மேய்ப்பர் போதகர். அதான் சொல்ல வந்தாங்க, மேய்ப்பர்கள் சுவிசேஷகர்கள் இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது. இது வரங்கள் சம்பந்தப்பட்டது. ஓகே. அப்போ அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய பணிகள் முடிந்து விட்டது. அதாவது அஸ்திபாரம் போட்டு முடிஞ்சாச்சு. முதல் நூற்றாண்டோட அஸ்திவாரம் போட்டு முடிஞ்சாச்சு. ஆகவேதான் வேதம் அந்த அஸ்திவாரம் தான் நம்முடைய கைகளில் இருக்கிற கடவுளுடைய வார்த்தை வேதம். அப்போ அந்த அடிப்படையில தான் வேதம் போதுமானது அல்லது வேதம் மட்டுமே என்கின்ற அந்த கருத்து தலை துவங்கியது. அடுத்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், அதுக்கு புனித பதில் எடுப்போம். விஷன், ட்ரீம், some people claim these things. not preachers-உம் கிளைம் பண்ணுகிறார்கள். பிரீச்சர்ஸ் மட்டுமல்ல, ரெகுலர் கிறிஸ்டியன்ஸும் எஸ்பெஷலி கரிஸ்மேட்டிக்ஸும் இந்த மாதிரி கிளைம் பண்ணுகிறார்கள். அப்ப அவர்களோட கடவுள் நேரடியாக பேசுகிற ட்ரீம் அல்லது விஷன் மூலமாக பேசுகிறார் தானே என்கிறதா அவருடைய கேள்வி என்று நினைக்கிறேன். இப்போ நான் அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து வைத்திருக்கிறேன். முன்னால எடுத்த 1 பேதுரு 4 நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வருதுங்க. அதாவது எபேசியர்ல அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் வரங்களை பற்றி சொல்லும்போது சபை பக்தி விருத்தி அடைவதற்காக, சுவிசேஷ பிரபலியத்திற்காக அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், இப்படிப்பட்ட சில வார்த்தைகள் வருகிறது. இப்ப பேதுரு என்ன சொல்லுகிறார் கடைசியில? இப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இதுல ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தார்கள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்க்கதரிசிகள் அப்படியே குறைந்து வருகிறார்கள் அவர்களுக்கு தரிசனத்தின் மூலமாக. ஆபிரகாமுக்கு பைபிள் கிடையாது, ஆண்டவர் அவருடைய வழியிலே தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக பேசி இருக்கிறார். சரிங்களா? இப்ப புதிய ஏற்பாடு வந்த உடனே தீர்க்கதரிசிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மங்குகிறார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாடு எழுதி முடித்து விட்டது, ஆனா புதிய ஏற்பாடு இன்னும் எழுதப்படவில்லை. ஆகவே தீர்க்கதரிசிகள், அகபு என்பவன் பிரச்சனையை சொல்லுகிறான், சொல்யூஷனை சொல்லல. இப்ப பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசி பிரச்சனையும் சொல்லுகிறார், சொல்யூஷனை சொல்லுகிறார். ஏனென்றால் கடவுள் இன்னும் முழுமையாக தம்மை வெளிப்படுத்தவில்லை. அந்த முழுமையான வெளிப்பாடு, ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன் என்று சொல்லுகிறோம், அது முடியவில்லை. அதனால தூரிம் உம்மிம் என்ற 2 கடவுளிடத்திலே ஜெபம் பண்ணி சீட்டு போட்டார்களே, அதே போல தூரிம் உம்மிம் என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டை கடைபிடித்தார்கள். அதற்கு பிறகு அது வருவது கிடையாது. இப்ப நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலேயே அந்த சீட்டு போட்டார்கள். ஏன்னா இன்னும் வேதாகமம் முழுமை அடையவில்லை, புதிய ஏற்பாடு இன்னும் முழுமையாக எழுதப்படவில்லை. அதற்கு பிறகு நீங்கள் மூப்பர்களை தெரிந்தெடுக்கும் போது சீட்டு போடுங்கள் என்று சொல்லவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். அப்ப அந்த வெளிப்பாடு முடிந்த உடனே இனி கடவுள் எல்லா ஆலோசனையும் கொடுத்து விட்டார். வேதத்திற்கு போங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள், அதன்படிதான் நீங்கள் செயல்பட வேண்டும். இப்ப நான் அந்த வார்த்தையை படிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 4 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அப்ப வாக்கியங்கிறது என்ன மீன் பண்றோம் இங்க இடத்துல? நேரடியா பழைய ஏற்பாடு, அதனுடைய உறுதியை கொடுத்த புதிய ஏற்பாடு. ஒருவன் போதித்தால் அது ஒரு வரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வரம் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க வேண்டும். இப்ப உதாரணமா, இன்றைக்கு கடவுள் தரிசனத்திலே பேசுகிறாரா, கடவுளை பேசுகிறாரா என்று சொன்னால், கடவுள் புது பாவத்தை ஏதாவது சொல்லுகிறாரா கனவுல? இன்னைக்கு திடீர்னு கனவுல வந்து ஒரு புது பாவத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். வெளிப்பாடு என்பது தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. கடவுள் கிறிஸ்துவை மையமாக வைத்து வெளிப்பாடு கொடுக்கிறார், பங்கு பங்காக, வகை வகையாக. இப்ப இன்னைக்கு கடவுளிடத்திலே தரிசனத்திலே பேசுகிறார் என்று சொன்னால், ஏதாவது புது பாவத்தை சொல்லுகிறாரா? இந்த பாவம் புதிதாக நீ செய்கிறாய் என்று எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. இப்ப இந்த இடத்துல நாம் என்ன கவனிக்கிறோம்? பொதுவா தரிசனம் சொப்பனம் எப்போ வரும் தெரியுங்களா? நம்ம ஏதாவது மன உளைச்சல் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஞாபகமூட்டுதலாக வருகிறது. நன்றாக கவனிப்போம், ஞாபகமூட்டுதல். ஏற்கனவே அது பேசி இருக்கிறோம், அது செய்யல, அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. கனவுல வருகிறது, கனவுல நேற்று எனக்கு இதை யோசித்தேன், கனவுல எனக்கு இப்படி ஒரு வந்தது. அப்போ கனவு காண மாட்டோம் என்று சொல்லவில்லை, தரிசனம் பார்க்க மாட்டோம் என்று சொல்ல, அது மையமாக இருக்கக்கூடாது. கடவுளுடைய வார்த்தை பேசி நாம் செவி கொடுக்காவிட்டால் ஒருவேளை பயங்கரமாக காட்சி அளிக்கிறது. கடவுளுடைய வார்த்தை தான் அசைவாரம். இப்ப இங்க இன்னொரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும்.
கடவுள் பேசாத இடம் இல்லை. வேதத்துல மலையிலே பேசி இருக்கிறார், பள்ளத்தாக்கிலே பேசி இருக்கிறார், தண்ணீரிலே பேசி இருக்கிறார், மீன் வயிற்றுக்குள் இருந்தவரிடத்திலும் பேசி இருக்கிறார். கடவுள் எல்லா சூழ்நிலைகளிலும் பேசுகிறவர். கடவுள் எல்லா காலத்திலும் பேசுகிறவர். மதியானத்துல பேசி இருக்கிறாரு. பவுல் மத்தியான வெளிச்சத்திலே அவனை தொட்டார். காலையிலே பேசி இருக்கிறார், அதிகாலையிலே பேசி இருக்கிறார், நடுநிசியிலே பேசி இருக்கிறார். கடவுள் எல்லா காலத்திலும் பேசக்கூடியவர். கடவுள் எல்லாரோடும் பேசுகிறவர். புறஜாதிகளிடத்திலே பேசி இருக்கிறார், சிறியவரிடத்திலே பேசி இருக்கிறார், பெரியவரிடத்திலே பேசி இருக்கிறார். இப்படி கடவுள் எல்லா இடத்திலும், பற்றையில பேசி இருக்கிறார், வேலை செய்கிற இடத்துல பேசி இருக்கிறார். கடவுள் எல்லா இடத்திலும் பேசுகிறவர், எல்லா சூழ்நிலைகளிலும் பேசுகிறவர், எல்லா காலத்திலும் பேசுகிறவர், எல்லா மனிதரோடும் பேசுகிறவர் என்பதுதான் வேதத்தினுடைய மொழி வெளிப்பாடு. இனி அப்படிப்பட்ட ஒரு அவசியம் இல்லை. ஆகவே ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். இன்னொரு வாக்கியம் சொல்ல விரும்புறேங்க, பாருங்க, இது ரொம்ப முக்கியம். பேதுரு சொல்லுகிறார், 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். இந்த விஷன், தரிசனம், அனுபவம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதனுடைய தாக்கத்தை பார்க்கிறோம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. மறுரூபமறை அனுபவத்தை சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்த போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டோம். உன்னதமான அனுபவம், இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்க முடியாத பாக்கியமான அனுபவம். ஆனா என்ன சொல்ற அடுத்த வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் எதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பேதுரு தன்னுடைய பெரிய அனுபவத்தை சொல்லுகிறார். அனுபவம் முக்கியம் அல்ல, கடவுளுடைய வார்த்தை. அதிக உறுதியான விடிவெள்ளி போன்ற தீர்க்க தரிசன வசனம் உண்டு. ஆகவே இன்றைக்கு தரிசனம் காண்போம், சொப்பனம் காண்போம் என்பவர்கள் எரேமியால சொல்றாரு, சார் தரிசனத்தை காண்கிறவன் தரிசனத்தை, எரேமியா காலத்திலேயே கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். சொப்பனம் காண்கிறவன் சொப்பனத்தை சொல்லட்டும், கனவு காண்கிறவன் கனவை சொல்லட்டும், ஆனால் சாட்சி ஆகமத்தை, வேதத்தை சொல்லுங்கள். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று ஆண்டவர் எரேமியா மூலம் சொல்றார். கோதுமை எது? கடவுளுடைய வார்த்தை. பதர் அதை கவர் பண்ணுவது. கோதுமை தான் முக்கியம், அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்ப வேதத்திலே பல சான்றுகள் அதற்கு இருக்கிறது. இந்த கடவுளுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் கடவுள் நம்மோடு பேசுகிறார். God's voice through God's word. ஓகே, நன்றி. இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னா தன்னுடைய சீடர்களிடத்துல, இன்னும் அநேக காரியங்கள் நான் உங்களிடத்துல பேச வேண்டியிருக்கிறது, இப்பொழுது சொன்னால் தாங்க மாட்டீர்கள் அப்படி சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது காரியங்களை வெளிப்படுத்துவார்னு சொல்லி பின்னாட்கள் இதுல பார்க்கலாம், உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் சொல்லுகிறது வேதத்துல இருக்கிறதா என்று சொன்னா, ஆவியானவர் எங்களிடத்துல பேசி இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் எங்களோடு பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியானவர் எங்களிடத்துல நேரடியாக பேசுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அது எப்படி பார்ப்பது? நீங்க சொன்னது அந்த யோவான் சுவிசேஷத்துல இருக்கிறது. நீங்கள், நான் இன்னும் அநேக காரியங்களை சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், வெறித்து கொள்ள மாட்டீர்கள். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்வார்? உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று யோவானுக்கு சொல்லப்பட்டது சுவிசேஷம். அதற்கு பிறகு நிருபங்களிலே வரும்போது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இப்ப 2 பேர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடவுளுடைய வார்த்தையை எழுதினவர்கள், அந்த அப்போஸ்தலர் என்று சொன்னோமே, அப்பொழுது அவர்கள் சீஷர்களாக இருந்தார்கள். ஒரு வகையில அப்போஸ்தலர் அழைக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு பிறகு அவர் சொன்னார், நீங்க காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே கடவுள் அவர்களுக்கு, அந்த முக்கியமா யாருக்கு சொன்னார்னா சீஷர்கள், அப்போஸ்தலர்களுக்கு தான் சொன்னார். அவர்கள் தான் புதிய ஏற்பாட்டை எழுதுவதற்கு அதிகாரம் பெற்றவர்கள். அந்த நீங்க சொன்னீங்களா அப்போஸ்தலருடைய அடையாளம் என்று சொன்னார்களே, அந்த வரங்களை பிரயோகித்தவர்கள். அப்ப எப்ப அவங்க பிரயோகித்தாங்க? இயேசுவாமி உயிரோடு இருக்கும் போது சில காரியங்களில் அவர்களுக்கு அதை கொடுத்தார். அவர் உயிர் தெழுந்ததற்கு பிறகு அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் முதலிலே பேதுரு மற்றவர்கள் மூலமாக, அதற்கு பிறகு பவுல் மூலமாக நிறைவேற்றினார். அவர்கள் பரிசுத்த மனிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்ப அந்த ஆவியானவர் பேசினார், எங்கள் அந்த இதுல பேசினார், அதனால் இன்றைக்கும் எங்களோடு பேசுகிறார் என்று அதை வியாக்கியானப்படுத்துவதற்கு மற்ற வேத பகுதிகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். இங்க வேதத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. வேதத்தை வியாக்கியானம் பண்ணும்போது ஒரு பகுதியிலே ஏதாவது நமக்கு சந்தேகம் வந்தால்
அதற்கு இணையான தொடர்புடைய வார்த்தைகளோ கான்செப்டோ தொடர்புடைய மற்ற வேத பகுதியோடு ஒப்பிட்டு வெளிச்சம் பெற வேண்டும். இப்ப நீங்க சொன்னது யோவான்ல நான் இப்ப நிறைய சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, பரிசுத்தாவியானவர் வரும்போது உங்களை நடத்துகிறார் என்று சொன்னால் அது அப்போஸ்தலர்களுக்கு நேரடியாக சொல்லப்பட்டது, உடனடியாக சொல்லப்பட்டது. அது பிற்காலத்திலே அவர்கள் கடவுளுடைய வார்த்தை எழுதுவதற்கு பேதுருவே சொல்லுகிறார், வேதத்துள்ள எந்த தீர்க்க தரிசனம் சுய தேற்றமான பொருளை உடையது அல்ல, மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கும் மனுஷனுடைய, இப்பொழுது அப்படி சொன்னால் அது மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகிறது. அனுபவத்தை வைத்து பேசுகிறார்கள், வேதத்திற்கு புறம்பாக பேசுகிறார்கள். இப்போ தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அது யாரையும் குறிக்கிடுகிறது? இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, அந்த சீஷர்கள் என்ற, அப்பொழுது சீஷர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள், அவர்களையும் சேர்த்து வருகிறது. அந்த அடிப்படையிலே தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று அல்லாமல், இப்ப நீங்க சொல்ற இன்னொன்று, அபிஷேகம் உங்களுக்கு தரித்து இருக்கிறது, யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் கற்றுக் கொடுக்க வேண்டாம். 1 யோவான்ல அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறது, அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கிறது. இது யாருக்கு எழுதுறாருங்க? இவங்களுக்கு எழுதல, போதகர்களுக்கு எழுதவில்லை, அப்போஸ்தலர்களுக்கு எழுதவில்லை, சாதாரண விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். கான்டெக்ஸ்ட் நம்ம அதான் கவனிக்கணும் எப்பொழுதுமே. இலக்கணம், கான்டெக்ஸ்ட், அதனுடைய நேரடி பொருள், அதனுடைய வியாக்கியானம். விசுவாசிகளுக்கு பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கும் போது அந்த அபிஷேகம், பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி உங்களுக்கு போதிக்கிறார். அடுத்த வார்த்தையை கவனிப்போம். ஒருவனும் உங்களுக்கு அதை போதிக்கவில்லை. அப்படின்னா இன்னைக்கு எங்கள் மூலமா தான் கடவுள் உங்களை போதிக்கிறார், ஏன் இந்த மாதிரி ஆட்கள் சொல்லுகிறார்கள்? இப்பொழுது போதக வரம் என்பது வேதத்தின்படிதான் நாம் போதிக்கிறோம், வேதத்தில் இருந்துதான் போதிக்கிறோமே அல்லாமல் இன்றைக்கு கடவுள் என்னோடு பேசினார், நேற்று இரவு என்னோடு பேசினார் என்று சொல்லுவதற்கு இடம் கிடையாது. ஏனென்றால் அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. யாருக்கு? விசுவாசிகள் எல்லாருக்கும் பரிசுத்தாவியானவர் போதிக்கிறார். அப்ப அதுக்கு ஸ்பெஷல் ஆட்கள் வேண்டியதில்லை. அப்போஸ்தலர், பரிசுத்த தீர்க்கதரிசிகள் என்ற வரம் பெற்றவர்கள் வேண்டியதில்லை. போதகர்கள் தான் வேண்டும். அந்த போதகர்களுடைய வேலை என்ன? புதிய வெளிப்பாட்டை சொல்லுவது கிடையாது, வேதத்து வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அதன் மூலமாக பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிறார். அந்த பரிசுத்தாவியானவர் தான் சகலத்தையும் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இந்த கான்டெக்ஸ்ட் 1 யோவான் எழுதினது விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், விசுவாசித்தவர்களுக்கு எழுதுகிறார். யோவான்லே சொல்லப்பட்டது அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்தாவியானவர் வருவார், நீங்கள் காத்திருங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உயிர்த்தெழுந்து போகும்போது இங்க காத்துட்டுருங்கன்னு சொன்னாரு. இப்ப நாம அப்படி காத்து கொண்டிருக்க வேண்டுமா? அது ஹிஸ்டாரிக்கல், சரித்திர நிகழ்வு. நம்முடைய விசுவாசம் சரித்திர விசுவாசம், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று யூதா சொல்லுகிறான். ஒரே முறை கொடுக்கப்பட்டு விட்டது. நம்ம சரித்திர விசுவாசத்தை உடையவர்கள். காலத்துல பங்கு பங்காக காலங்காலமாக கடவுள் தம்முடைய கிரியை நடப்பித்து வந்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே அஸ்திபாரத்திலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய கருத்தை தவிர அதை எல்லாருக்கும் சொல்லவில்லை. 1 யோவான்லே சொன்னது விசுவாசிகள் எல்லாருக்கும் சொல்லப்பட்டது என்பது. ஆகவே வேதத்திலே ஒரு பகுதியிலே நமக்கு ஒருவேளை ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் மற்ற வேத பகுதிகள் இதைவிட தெளிவாக என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்துத்தான் வர வேண்டும். உதாரணமா பவுல் சொல்றாரு கொலோசியர்ல, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாரு. சுவிசேஷம் சொல்லும்படியாக எனக்கு கடவுள் ஞானத்தை, பலனை கொடுக்க வேண்டும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப அதுக்கு வியாக்கியானம் என்ன? பவுலுக்காக ஜெபம் பண்ணணும். சரி, பவுல் இல்ல, பவுல் செத்து போயிட்டாரு. அப்ப என்ன வியாக்கியானம் பண்ணுகிறார்கள்? செத்தவர்களுக்காக ஜெபிக்கலாம் என்று வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். அல்ல, பவுல் இறந்துட்டார். பவுல் அன்றைக்கு கொலை சபைக்கு எழுதினாரு, அவர்கள் ஜெபிக்க வேண்டும். கரெக்ட். இப்ப பவுல் இறந்து விட்டார். அப்ப செத்தவர்களுக்காக ஜெபிக்க முடியுமா? மற்ற வேத வசனங்கள், பிரசங்கி, மற்ற வேத வசனங்கள், மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இதெல்லாம் இருக்குது. அப்ப எப்படி வியாக்கியானம் பண்ண வேண்டும்? சுவிசேஷ பவுலை போன்று சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய விளக்கம். அதனாலதான் இன்டர்பிரேஷன் என்பதை நாம் கொண்டு வருகிறோம். நன்றி. இந்த பவுலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன போது எனக்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற பல காரியங்கள் ஞாபகம் வந்தது. தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்டிலே அவன் எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப என்ன சொல்லுவான்? என்னுடைய நகரத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அந்த அடிப்படையில எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் இங்க இருந்து இந்தியாவில் இருக்கிறவர்களும் பக்கத்து வீட்டுக்காரனுக்காக ஜெபிக்க மாட்டான், எருசலேமுக்காக நான் ஜெபிக்கிறேன், இல்ல எருசலேமில சுற்றுலா போய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி வசனத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ வசனத்தை தாவீது அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் அப்படி பாடிவிட்டார். அப்போ இன்னைக்கு நாம என்ன சொல்லுவோம்? ஒரு துக்கத்துல இருக்கிற மனுஷன் என்ன சொல்லுவான்? எனக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சாதாரண இயல்பாக சொல்லுகிற ஒரு காரியம். அதே போல அன்னைக்கு தாவீது அந்த ஒரு நாட்டினுடைய அரசன், அவனுடைய அந்த தலைநகர நிறுத்தலே அந்த அடிப்படையிலே சொன்ன ஒரு காரியம். அதை இன்னைக்கும்
எடுத்து வைத்து இன்னைக்கு ஒரு நாடு அல்லது ஒரு இடம் புனித இடம் அல்ல, எந்த ஒரு இடமும் புனித ஸ்தலம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில கேள்விகள் வந்திருக்கிறது, நான் நான் கேட்கிறேன். அதுக்கு முன்னாக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த கமெண்ட்ல வந்த கேள்விக்கு தான் சொல்லுகிறேன். அப்போ வேதம் போதும் என்று சொல்லிவிட்டீர்கள், புது வெளிப்பாடுகள் இல்லை. காரணம் அப்போஸ்தலர் நமக்கு ஆண்டவர் என்னெல்லாம் தேவை என்று நினைக்கிறாரோ அதையெல்லாம் ஏற்கனவே கொடுத்து விட்டார் இயேசு கிறிஸ்து மூலமாக. இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக என்று சொன்னால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் மூலமாக அப்போஸ்தலர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அப்போஸ்தலரோட கூட அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். சரி, அப்போ இந்த வேதத்திலே பலவிதமான காரியங்கள் உண்டு. இதுல இன்றைக்கு எனக்கென்று சொல்லி தனியாக ஆண்டவர் சில சித்தங்கள் வைத்திருப்பார் அல்லவா, அதை எப்படி தெரிந்து கொள்ள? அது வேதத்துல எழுதப்பட்டிருக்குமா? இப்போ எனக்கு முன்பாக ஒரு 5 ஆப்ஷன் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த வேலைக்கு போகலாம், அந்த வேலைக்கு போகலாம், அந்த வேலைக்கு போகலாம். ஒரு 4 வேலை இருக்கிறது. நான் இந்த வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் என்றால் அது எப்படி பேசுவார்? வேதத்திலே இந்த வேலைக்கு தான் போக வேண்டும் என்று வசனம் இல்லை, எப்படி பேசுவார்? அதே போல பெண் திருமணத்துக்கு பெண் பார்க்கிறது, இது அப்போ எந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே இல்லை. ஆனால் எப்படிப்பட்டவர்களை என்று சொல்லி இருக்கிறது, ஆனால் குறிப்பாக இந்த பெண் என்று சொல்லி இல்லை. அப்ப அதை எப்படி கர்த்தர் பேச முடியும்? வேதத்திலே இல்லையே. அப்ப நேரடியாக ஆண்டவர் நேரடியாகத்தானே பேச வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. இப்போ இதை குறித்து விளக்கம் நீங்க போறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்க முந்தின கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்து விடுகிறேன். நீங்க சொன்னீங்க சீஷர்களை பார்த்து அப்போஸ்தலர்களை பார்த்து என்ன சொன்னார்? யோவான் 14:26. தயவு செய்து இந்த ஒரு 2 minutes கொடுங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியான தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப கிறிஸ்து புதிய ஏற்பாடு முடிகிறது என்பதற்கான அடையாளத்தை இண்டிகேஷன் தான் கொடுக்கிறாரு. ஜீசஸ் authenticates the finishing of the scriptures. அது சொல்றாரு. சீஷர்கள் கேட்கிறாங்க இல்லைங்களா, ஆண்டவர் ஆவியானவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதுதான் புதிய ஏற்பாடு முடிகிறது. அதான் அப்போஸ்தலருடைய வேலை. அதே போல 16ஆம் அதிகாரத்துல மறுபடியும் சத்தியாவியானவர் வருவாரு. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து, மறுபடியும் கிறிஸ்துவ மையமா தான் சொல்றாரு, என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப புதுசா ஆண்டவர் இதை வெளிப்படுத்த போவது கிடையாது. மறுபடியும் அந்த அஸ்திவாரத்துக்கு தான் வருகிறோம். கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய நிழல், புதிய ஏற்பாடு நிஜம், பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர்கள். கிறிஸ்துவை மையப்படுத்துவதான் பரிசுத்த ஆவியுடைய வேலை. அதைத்தான் செய்வாரே தவிர இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு அந்த தத்துவத்தை கொடுக்கவில்லை. அதுதான் நம்ம தெளிவாக படிக்கிறோம். அதனால அது ஆண்டவர் இண்டிகேஷன் கொடுத்துட்டார், புதிய ஏற்பாடு முடிவட போகிறது. ஏன்னா நீங்க எருசலேமில காத்திருங்க, பரிசுத்தர் வருவாரு, உங்களை என்னிடத்திலிருந்து எடுத்து பேசுவார், சுயமா பேச மாட்டாரு. நான் சொல்லியதிலிருந்து அவர் உங்களுக்கு விவரித்து கொடுப்பார். அதோடு முடிந்து விட்டது. கடைசியில குமாரன் மூலமாக பேசிவிட்டார். இப்ப நீங்க கேட்டீங்க, கடவுளுடைய வார்த்தை போதுமானது என்றால் இன்றைக்கு நான் இட்லி சாப்பிட வேண்டுமா, காலையிலே நான் எந்த ட்ரெஸ் போட வேண்டும், இன்னும் அதை விட கொஞ்சம் சீரியஸா எடுத்தா யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று வேதத்தில் இருக்கிறதா என்ற கேள்வி வருகிறது. வேதத்தில் அப்படி இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நேரடியாக நம்முடைய பெயரை எழுதி நீ இன்றைக்கு 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இரவு இந்த ஆகாரத்தை சாப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. அது வேதத்தினுடைய நோக்கமும் கிடையாது. அப்படி என்றால் நான் கடவுளுடைய சித்தத்தை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேதம் நமக்கு உதவி செய்ய முடியுமா என்பதுதான் கேள்வி. வேதம் பரிபூர்ணமானது என்றால் கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக கடவுளுடைய சித்தத்தை மனிதன் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒருவர் தலையில கை வைக்கிறதுனால, கூப்பிட்டு உபவாசம் இருந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவதனாலே மனிதன் கடவுளுடைய சித்தத்திற்கு உதவி செய்யலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லலாமே தவிர நான் கடவுள் சொல்லுவது கேட்கிறேன் என்று சொல்ல முடியாது. நான் ஒரு சின்ன விளையாட்டான ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எங்களுடைய பகுதியில ஒரு அம்மா இருந்தார்கள், வயதான அம்மா, இறந்து விட்டார்கள். அந்த அம்மா வீடு ஏதோ பார்க்க வேண்டும், கடவுள் எங்களுக்கு வழி காட்ட வேண்டும் என்று சொன்னபோது உடனடியாக எங்களுடைய சபையில் ஒரு சகோதரன் இருக்கிறார், சத்தியத்திலே வளர்ந்து வந்த சகோதரர், பிரசங்கம் பண்ணுவார். அவர் என்ன சொன்னார், அவரிடத்துல ஆலோசனை கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அம்மா உங்களுக்கு இவ்வளவு பட்ஜெட் சொல்லி இருக்கிறீர்கள், இந்த பட்ஜெட்டுக்கு நான் ஒரு இடத்தை அந்த ஏரியாவில் நான் பார்க்கிறேன், அங்க ஒரு தெரிஞ்ச புரோக்கரை, ஏமாற்றாதவர், நல்ல ஒரு பல வருஷமாக எனக்கு தெரியும், அவர் உதவி செய்வார்,
நான் அவரிடத்துல கேட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அந்த பதில் அந்த அம்மாவுக்கு திருப்தி அளிக்கவில்லை. நன்றாக கவனியுங்கள், இந்த காரியத்தை நீங்கள் தயவுசெய்து கவனியுங்கள். எது கடவுளுடைய சித்தத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது என்ற ஆரம்பத்திலிருந்து அப்புறம் உள்ள வருகிறேன். அப்ப என்ன நடந்தது தெரியுங்களா? ஒரு போதகர் இடத்துல போனார். அவரு பாருங்க ரொம்ப விவரம். சிஸ்டர் 3 நாள் டைம் கொடுங்க, நான் உங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி எந்த வீடு என்று காண்பிக்கிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கவனியுங்கள். இவர் யதார்த்தமா சொல்றாருங்க. யாருங்க? அந்த சிஸ்டர் இவ்வளவு பட்ஜெட், நான் இப்படி என்னுடைய ஃபேமிலி எல்லாம் வருவார்கள். அவர் டீச்சராக ரிட்டையர்ட் ஆனவங்க, ஸ்பின்ஸ்டர். மறிப்பதற்கு முன்பதாக ஒரு அமைதியாக ஒரு இடத்துல இருக்க வேண்டும். எனக்கு இவ்வளவு பட்ஜெட், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு, நீங்கள் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கள் என்று சொன்ன போது இவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு ஒரு அமைதியான இடம் வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், இந்த ஏரியா என்று சொல்லுகிறீர்கள், இந்த பட்டணம் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ ஒரு புரோக்கர் இருக்கிறார், எனக்கு தெரிந்தவர், ஏமாத்த மாட்டார், பணத்தை வஞ்சிக்க மாட்டார், நானும் அதிலே கமிஷன் எடுக்க போவது கிடையாது, நான் உங்களுக்கு அவரிடத்துல விசாரித்து சொல்லுகிறேன், ஜெபித்து முடிவு பண்ணலாம் என்று சொன்ன போது இந்த அம்மா அந்த போதகர் இடத்துல போனார்கள். அந்த வார்த்தையை சொல்லுகிறார், உங்களுக்காக, நல்லா கவனிங்க, 3 நாள் உங்களுக்காக நான் உபவாசம் இருந்து அந்த எந்த வீடு என்று கடவுள் சொல்லுகிறார் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன உடனே அந்த அம்மா அதிலே மயங்கி விட்டார்கள். அப்ப இந்த சகோதரர் ஒதுங்கி கொண்டார். இதற்கு மேல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப என்ன நடந்தது என்றால், அவர் விவரமாக தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை அவர் கடவுள் காண்பித்தார் என்று சொல்லிவிட்டார். எப்படியெல்லாம் பிசாசுடைய தந்திரம் இதிலே கிரியை செய்கிறது, வேதத்தை விட்டு விலகி போனால் எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்று பாருங்கள். கடைசியிலே அவர் ஸ்பின்ஸ்டர், ஒரு ரிட்டையர்ட் டீச்சர், அதனாலே அந்த பணம், பென்ஷன் இவைகள் எல்லாம் வருகிறது என்பதனாலே தன்னுடைய வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலே அவர்களை வைத்தார்கள். அந்த கிளைமேட் அவர்களுக்கு ஒத்துக்கவில்லை, அந்த வீடும் அவர்களுக்கு சுமூகமாக அமையவில்லை. ஒரு 6 மாதத்திலே இறந்தே போனார்கள். கவனிங்க, இவர் யதார்த்தமா சொன்னார், உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு, உங்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்கிறது, இந்த இடத்துல நம்ம பார்ப்பது நல்லது, நீங்கள் தனிமையான இடத்தை ஒரு காம்பவுண்டை கேட்கிறீர்கள், தவறு கிடையாது, இந்த நபரை அணுகலாம், அவர் ஏமாற்ற மாட்டார், நானும் உதவி செய்கிறேன், ஜெபிப்போம், உங்களுக்கு பிடித்தால் பாருங்கள் என்றெல்லாம் சொன்ன போது நம்பவில்லை. உங்களுக்காக 3 நாள் உபவாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன போது அவர்களை நம்பி அவர்கள் இறந்தே போனார்கள். இது நடந்த சம்பவம். இது ஏன் உதாரணமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், யார் மூலமாக கடவுள் உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்த மாட்டார் என்று சொன்னால், தலைகளை கை வைத்து 3 நாள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், 4 நாட்கள் ஜெபிக்கிறோம் அல்ல. அவர்கள் ஜெபிப்பது நல்லது, தேவை. சபை ஜெபிக்க வேண்டும், விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும், குடும்பத்தார் ஜெபிக்க வேண்டும். திருமண காரியமாயிருந்தாலும், ஒருவேளை வீடு வாங்குவதாயிருந்தாலும், வேறு ஏதாவது நன்மைகள், படிப்பாக இருக்கலாம். ஆனால் வேதம் அதற்கு தினந்தோறும் நமக்கு சொல்லாவிட்டாலும் த ரிவீல்டு வில் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிற சித்தம் இருக்கிறது. அது என்ன? நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. வேதபூர்வமாகத்தான் நாம் பேச முடியுமே தவிர அதற்கு வேற எதிலும் நான் பேச முடியாது. நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். இப்போ நான் ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அதுல பரிசுத்தம், கடவுள் வெளிப்படுத்தின ரிவீல்டு வில், சீக்ரெட் வில் என்று சொன்னால் அனுதினமும் நம்மை நடத்துகிறார். அதில் ஒரு வசனத்தை கவனிக்க வேண்டும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அதாவது அந்த நாட்களிலே கரண்ட் எல்லாம் கிடையாது, அங்கங்கே குடுவை விளக்குகள் வைக்கணும். அப்போ ஊருக்கு நாம் போனால் தூரத்துல 2 கிலோமீட்டர் தூரத்துல அங்கே ஒரு குடுவை விளக்கு தெரிந்தால், ஓ நாம் ஊருக்கு வந்திருக்கிறோம் என்று தெரியும். சரி, வழியிலே நடப்பதற்கு அந்த கட்ட செருப்பு, ரொம்ப மோசமான செருப்புகளை போட்டிருப்பார்கள். அதுல ஒரு சின்ன அந்த முனையிலே ஒரு சிறிய விளக்கை வைத்திருப்பார்கள். அதன் மூலமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பார்கள். அதைத்தான் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. டெஸ்டினிக்கும் உம்முடைய வார்த்தை இருக்கிறது, அனுதின படிகளுக்கும். அப்ப கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே கடவுளுடைய சித்தம். இப்ப நான் ஒரு வேலையை தெரிந்தெடுத்தால் முதலாவது கிரைட்டீரியா என்னவாக இருக்க வேண்டும்? கடவுளுடைய சித்தத்தை எப்படி அறிவது? ஆண்டவரே, நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண போகிறேன், இந்த இடங்களில் இருந்து எனக்கு ஒரு சிலர் சொல்லி இருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள், என்னுடைய கல்வி தகுதி அதற்கு ஒத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதிலே உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்த கிரைட்டீரியா என்ன? என்னுடைய கல்வி தகுதி, என்னுடைய பின்னணிக்கு அது இணைந்ததாக இருக்க வேண்டும். 3வது, அந்த இடத்திற்கு போனால் நான் உண்மையாக இருக்க வேண்டும். சம்பளம் தேவையானதை ஆண்டவர் நீர் கொடுக்கிறீர், அதற்குரிய அனுகூலங்களை கொடுக்கிறீர், உயர்வை உடைய சமயத்திலே கொடுங்கள் என்று சொல்லி, இப்படி ரிவீல்டு வில், நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் 1 தெசலோனிக்கேயர்ல
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்படுவதாக, இப்படி கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:18. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்படி கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிற சித்தத்தை, பரிசுத்தமாகுதல், ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது, அவருக்கு நன்றி செலுத்துவது, இதை பிரதானமாக வைக்கும் போது நம்முடைய வசனம் என் கால்களுக்கு பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, கால்களுக்கு தீமா இருக்கிறது. அனுதின படிகளை கர்த்தர் பார்ப்பார். நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அந்த லார்ஜர் பிக்சரை விட்டுறோம். கடவுளுடைய முழுமையான சித்தம் என்ன? நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும், அவருக்குள் நெருங்கி வாழ வேண்டும். அந்த இதை விட்டு எனக்கு ஆண்டவர் இந்த வேலையை கொடுக்கிறாரா, அந்த வேலையை கொடுக்கிறாரா, இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டுமா, அந்த வானை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது கடவுளுடைய சித்தத்திற்கான வேத வழிமுறை கிடையாது. கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய ஆயத்தமாகும் போது, இப்ப நீங்க 10-15 வயசுல திருமணத்துக்காக ஜெபிக்க அவசியம் இல்லை, முடியாது. ஏனென்றால் நீங்கள் மாணவர்கள். அப்ப 25 வயசுல, 20 வயசுல, 22 வயசுல, 23 வயசுல ஒரு ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அப்பொழுது அதுதான் பரிசுத்தம் அடைவது என்பதனுடைய சாரம்சம். அதனுடைய அடிப்படையிலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப வருகிறது சில வழிமுறைகள் இருக்கிறது. அது பேரண்ட்ஸ் பேசுகிறோம், சபை போதகத்துல பேசுகிறோம், விசுவாசத்தை பேசுகிறோம். அப்ப கிரைட்டீரியா வைக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள் என்று. அதிலே நாம் கடவுள் நடத்துகிறார். இல்லாவிட்டால் ஒரு 10-15 இன்விடேஷன் வாங்கி இதெல்லாம் எடுத்து இதுல கடவுள் யார் என்னை தெரிந்தெடுக்கிறார் என்று சீட்டு போட்டு எடுப்பது அல்ல. கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் போது கடவுள் விளக்க வேண்டிய காரியங்கள் விளக்குகிறார், அனுமதிக்க வேண்டிய காரியங்களை அனுமதிக்கிறார். இதுதான் வேதத்தினுடைய வழிமுறையை தவிர அனுதினமும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று, அனுதினம் செய்ய வேண்டியது வேதம் சொல்லுது. அனுதினமும் தியானியுங்கள், அனுதினமும் கீழ்ப்படியுங்கள், இரவும் பகலும், இவைகள் தான் தெளிவாக இருக்கிறதே அல்லாமல் திடீரென்று ஆண்டவர் சொப்பனத்திலே திடீரென்று தோன்றுவார். மறுபடியும் சொப்பனம் என்று சொன்னால் நினைப்பூட்டுதல் என்பதை கவனிக்க வேண்டும். நன்றி. அதாவது இன்னைக்கு பல போதகர்கள் நாங்கள் உங்களுக்கு கடவுளிடத்துல பேசி சொல்லுகிறோம் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள். கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை தயவு செய்து மக்களை யாரிடத்திலும் அடமானம் வைத்து விடாதீர்கள். கடவுள் மனிதனுக்கு சுயாதீனத்தை தந்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களை சாப்பிடக்கூடிய சுயாதீனம் இருந்தது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் விளக்க சொல்லியிருந்தார். அப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஆதாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி, ஆண்டவரே இன்றைக்கு நான் ஆப்பிள் சாப்பிடுவது உம்முடைய சித்தமா, ஆரஞ்சு சாப்பிடுவது உம்முடைய சித்தமா என்று சொல்லி கேட்டால் ஆண்டவருக்கே பிடிக்காது. காரணம் ஆண்டவர் சொல்லிவிட்டார், எதை வேண்டுமானாலும் சாப்பிடு என்று சொல்லிவிட்டார். விலக்கின கனியை தவிர எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அது ஆதாமுக்கு கொடுத்த சுயாதீனம். அப்போ இதே போலத்தான் ஒரு வேலையாகட்டும், எந்த வேலை நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். தனக்கு சபைக்கு சொல்லும் போது திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி நலமான வேலை செய்து, நலமான வேலை என்றால் அது சில காரியங்கள் இருக்கிறது. கைகள் கரைபடாத வேலை செய்ய வேண்டும், அது தேவனுக்கு பிடிக்கும். அது நம்முடைய கைகள் சில தொழில்கள் இருக்கும், கண்டிப்பாக லஞ்சம் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்கிறது போன்ற காரியங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது என்றால் அதை தவிர்க்க வேண்டும் வேதத்தின்படி. அப்ப இதுதான் தேவனுக்கு பிடிக்கும். அப்போ அடுத்து திருமண காரியங்கள்ல வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகளில சொல்லும் போது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? எல்லாரும் எல்லா பெண்களை தேடுகிறார்கள். எந்த அடிப்படையில பல விதமான காரியங்களை தேடுவார்கள். ஆண்டவருக்கு எப்படி தேடினால் பிடிக்கும்? குணத்தின் அடிப்படையில் பார்த்தால் பிடிக்கும். அடுத்து ரட்சிக்கப்பட்டவர்கள். நான் கிறிஸ்தவத்திலே ஒவ்வொருவரும் தங்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அதே ரட்சிக்கப்பட்ட அந்த இவர்களோடு தேடவில்லை என்று சொன்னால் பின்னாளிலே பிரச்சனை தான் வருது. அப்போ இப்படி வேதம் பல காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், கடைசி 1 கொரிந்தியர்ல மறுமணம் செய்யக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன? உனக்கு இஷ்டமான ஆனா கர்த்தருக்கு உட்பட்ட எவனையாகலும் திருமணம் செய்ய விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். அப்போ உனக்கு பிடிச்ச யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கும், நோ இஷ்யூ. பட் அவன் கர்த்தருக்கு உட்பட்டிருக்கிறானா? அப்போ அந்த அடிப்படையில தான் பார்க்கணும். அந்த எந்த அளவுக்கு சுயாதீனத்தை தந்திருக்கிறார். இப்போ வீடு வாங்க வேண்டுமா? உனக்கு இஷ்டமான வீடை வாங்க. ஆனா நீ கடன் வாங்கி நீ கடனுக்குள்ள அடிமையாக போறியா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணு. இப்படிப்பட்ட காரியங்கள் தான்
ஆமா, புசித்தாலும் புசிக்கிறதோ குடிக்கிறதோ எது பிரச்சனை கிடையாது. நீ என்ன சாப்பிடுற என்ன குடிக்கிற பிரச்சனை கிடையாது. ஆனா எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யறோமா அதுதான் பார்க்கணும். பிறருக்கு இடர்கள் உண்டாகாத வரைக்கும் நாம் செய்யறோமா? இந்த அளவுக்கு கிறிஸ்தவம் ஒரு சுயாதீனத்தை தந்திருக்கிறது. அப்போ இந்த சுயாதீனத்தை உங்களிடத்திலிருந்து பிடுங்குவதற்காக, உங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் சுயாதீனம் கிடையாது. கடவுள் உங்களுக்கான ஸ்பெஷல் இது வச்சிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும், அது தெரியாது. இனி எங்க கிட்ட வரணும், எங்க கிட்ட வந்து தலைவர் கொடுத்தாதான் நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுவோம் என்று சொல்லி உங்களுடைய சுயாதீனத்தை பிடுங்குகிறார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களுக்கு சுயாதீனத்தை தந்திருக்கிறார், சுதந்திரத்தை தந்திருக்கிறார், உங்களுக்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய உரிமையை தந்திருக்கிறார். அதை எந்த அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதை எல்லாத்தையும் விட்டு பாஸ்டர் ஐயா நீங்க கேட்டு சொல்லுங்க, கடவுளிடத்துல கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுயாதீனத்தை ஏதோ ஒரு நபரிடத்துல போய் அடமானம் வைக்கிறீர்கள். ஆகவேதான் தனிப்பட்ட விருப்பம் வேதத்துல இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்விகள் எல்லாம் வருகிறது. நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல பிரதர், 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, நீங்க சொன்ன அந்த சுயாதீனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. தகுதியா இருக்கிறதா? இரண்டாவது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். கடவுளுடைய சித்தம் இப்படித்தான் விளங்குது. நீங்க சொன்ன மாதிரி யாருக்கும் அடிமைப்பட மாட்டேன் கடவுளுடைய வார்த்தையை தவிர. அதே போல 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்ப இந்த வழிமுறைகள் தான், நான் இட்லி சாப்பிடணுமா, டீ குடிக்கணுமா, இவர்களை திருமணம் செய்யணுமா, அவங்கள திருமணம் செய்யணுமா, தகுதியா இருக்கிறதா, அடிமைப்படுத்துகிறதா, பக்தி விருத்தி உண்டாக்குகிறதா? நமக்கு ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். இன்னொரு இடத்துல போய் அடகு வைக்க வேண்டிய, நீங்க சொன்ன மாதிரி அடகு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் ஜெபிப்பது நல்லது, மற்றவருடைய ஜெபத்தை நாம் தேடுவது தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய தலையை அடமானம் வைப்பு அவர்கள் சொல்லுவதுதான் வேத வாக்கு என்று சொன்னால் வேதம் எதற்கு? அதான் கேள்வி. இன்னும் சில கேள்விகள் வந்திருக்கிறது, அதை பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? காசு சம்பாதிக்கிறதுக்காக சொல்லுகிறார்கள். அவர்கள் காசு சம்பாதிக்க சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து தயவு செய்து உங்களுடைய சுயாதீனத்தை அடமானம் வைக்காதீர்கள். சில கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள், முடிந்த அளவுக்கு பார்ப்போம். 2 கேள்வி. ஈமான் தமிழ், வெளிப்படுத்தின விசேஷத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டவர்கள் இந்த கடைசி காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறவா, நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் ஏன் அதை ஒப்பிட்டு பார்க்க தவறுகிறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து வேண்டுமானால் நாம் இன்னொரு நாள் பார்க்கலாம். இது ஒரு சைன் லாங்குவேஜ்ல யோவானுக்கு சொல்லப்பட்ட காரியம். அதை குறித்து பலர் பலவிதமான நம்பிக்கைகளை உரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகளை பல வேலைகளை மறந்து விடுகிறோம். அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஏதாவது உலகத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து விட்டால் இதுதான் அது என்று சொல்வதற்கு அநேக ஆட்கள் உண்டு. ஆனால் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிற சுருக்கமான காரியம் என்றால், தேவனால் மீட்கப்பட்டவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள், அவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு தேவ கோபாக்கினை வரும். இதுதான் அந்த வேத அந்த ஒட்டுமொத்த சாராம்சம். அவரோடு எப்படி இந்த பூமியில எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார், அதாவது தேவனுக்காக வைராக்கியம் இருக்கிறவர்கள் பூமியில அந்த பலரால் நெருக்கப்படுகிறார்கள், உபத்திரவப்படுகிறார்கள். அதே வேளையில தேவனோட சிங்காசனத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வருகிறது. அப்போ இந்த காரியத்தை விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உண்மைகள் பல வேளைகளில் மறக்கப்படுகிறது. சரி, அதை கலந்து விடுகிறேன். சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்குது. வெளிப்படுத்துற விசேஷத்தை மற்ற 65 புஸ்தகத்தோடு சேர்ந்து வியாக்கியானப்படுத்தாமல் தனியாக வியாக்கியானப்படுத்துகிற ஒரு கோட்பாடு இப்போ உலாவி கொண்டிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. 65 புஸ்தகத்தோடு சேர்ந்துதான் வியாக்கியானப்படுத்த வேண்டும். அதுல சில விசேஷமான சில தன்மைகள் இருக்கிறது. இருந்த போதிலும் 65 புஸ்தகத்தை விட்டு விலக்கி விட்டு இதை வியாக்கியானப்படுத்துவதுதான் வேதத்திற்கு புறம்பானது. ஓகே, நன்றி. இன்னொரு கேள்வி. மக்கள் சாது சிங் அவர்களை மிகவும் மதிப்பு மிக்கவராக பார்க்கிறார்கள். அவருடைய வெளிப்பாடுகளை உண்மை என்று நம்பப்படுகிறது. அவரும் கரிஸ்மேட்டிக் தானே? சாது சுந்தர்சிடம் கர்த்தர் நேரடியாக பேசினாரா? அதாவது இப்பொழுதுதான் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு இருக்கிறதை போல டெக்னாலஜி தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் இருந்திருந்தால் இன்றைக்கு டிஜிஎஸ் மோகன் சிங் சொல்வதற்கு ஃப்ராட் தனம் என்று சொல்லி அநேகர் கண்டுகொள்கிறீர்கள் அல்லவா? அதே போல அன்றைக்கும் கண்டு கொண்டிருப்பீர்கள். அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவர் இமயமலைக்கு போனாராம். அங்கே 400 வருடமாக உயிரோடு இருக்கிற ஒரு சாது மகரிஷியை பார்த்தாராம். அவர் அப்போ இது எல்லாமே கட்டுக்கதைகள். அன்றைக்கு இன்னைக்கு இருக்கிறது மாதிரி என்னது இந்த அளவிற்கு எக்ஸ்போசர் கிடையாது. அதனால அவர் ஒரு பெரிய ஆளாக கொண்டாடப்படுகிறார். ஆகவே தயவு செய்து அந்த உண்மைகளை புரிந்து கொள்ளுங்க. யாராயிருந்தாலும், எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும், பவுலே சொல்லுகிறார், நானே கூட கலாத்தியர்ல சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷத்தை சொன்னால் சபிக்க, நானே கூட ஒரு தூதன் வந்து சொன்னாலும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ரிஃபார்ம்டு பிரீச்சர்ஸ் எக்ஸ்போஸ்டரி பிரீச்சிங் செய்யும் போது
விளக்கம் சொல்வது எப்படி சொல்கிறார்கள்? அடுத்த அதோடு கூடவே கரிஸ்மேட்டிக் பிரீச்சர் எப்போதும் சொல்வது நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போது என்று ஆரம்பிக்கிறார்கள். எப்போதும் ஓல்டு டெஸ்ட்மென்ட் தான் பிரீச் பண்ணுகிறார்கள். அப்போ இது கரிஸ்மேட்டிக்கோட கொள்கை. இதே மாதிரி ரிஃபார்ம்டு பிரீச்சர்ஸ் எப்படி பிரீச் செய்கிறார்கள் என்று சொல்லி கேட்கிறார். ஆமா, இப்ப நம்ம வேதம் கிரமமானது, கடவுள் கிரமமாக பேசி இருக்கிறார். ஆகவே எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் என்ற நல்ல நல்ல உணர்வு அறிவுபூர்வமான தெளிவான கேள்வியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். வேதத்தை நமக்கு பிரியமானபடி போதிக்க கூடாது. இப்ப எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் என்று சொல்லும் போது பழைய காலங்களிலே சுருள்கள் தான் இருந்தது, முழு வேதாகமும் கிடையாது. அப்ப அந்த சுருள்களில் இருந்துதான் இப்ப ஏசையா சுருள் எங்காவது இருக்கும், அந்த ஏசையா சுருளை வைத்து கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே தேவாலயத்துக்கு போன போது ஏசாயா தீர்க்கதரிசியின் சுருள் கொடுக்கப்பட்டது. அதிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற அந்த பகுதியை படித்து அதிலே விளக்கம் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்கள் காதுகள் கேட்க இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றி இன்டர்பிரேஷன் கொடுக்கிறாரு. அப்ப எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் என்பது கிரமமானது, கடவுளுடைய வார்த்தை கிரமமானது, முழு வேதாகமும் கடவுளுடைய வார்த்தை. நமக்கு பிடித்த வசனங்களை, பிடித்த சூழ்நிலைகளை சுலபமானது என்று நாம் நம்புகிறோமே. சுலபமானது கூட வேதத்துல கடினம், ஆராய்ந்து போனால் அது ஆழமானது. அப்படி நினைக்கிறதை பிரசங்கம் செய்துவிட்டு திருப்தி அடைகிறோம். வேதம் கிரமமானது. நல்ல வேத பாரகன் பழையதிலிருந்தும் புதியதிலிருந்தும் பொக்கிஷங்களை எடுத்துக் கொடுக்கிற நல்ல ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் என்பது எல்லா அம்சங்களையும் எடுத்துடுது. பவுல் சொல்றாரு இல்லைங்களா, நான் எந்த ஆலோசனையும் மறைக்காமல் தேவனுடைய ஆலோசனை முழுவதையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று எபேசிலிருந்து வந்த மூப்பர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங் என்பதுதான் உண்மையான பலமுள்ள ஆயுதம் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு. இன்னைக்கு சனிக்கிழமை டிவியில பார்த்தது, எங்கேயோ கேட்டது, அப்ப உட்கார்ந்துட்டு ஒரு வசனம் தெரிஞ்ச வசனம் ஒரு வசனத்தை வைத்து ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அது முறை கிடையாது. அவங்க சிஸ்டர் சொன்ன மாதிரி பழைய ஏற்பாட்டுல ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில டீச் பண்ணா தவறு கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டில இவர்கள் ஆசீர்வாதம் என்று நினைக்கிற பகுதிகளை எடுத்து அதை தவறாக வியாக்கியானப்படுத்துகிறார்கள். அந்த முறை சரி கிடையாது. நாங்கள் எங்களுடைய சபையிலே பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் ஒன்றை படிப்போம், புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் மாறி மாறி ஒவ்வொரு புஸ்தகத்தையும் படிப்போம். அதுதான் சரியான வழிமுறையாக பிரசங்க முறையாக இருக்கும். தேங்க்யூ. அதே நம்பர், கேன் பீப்புள் ஹேவ் இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் பைபிள் வெர்சஸ்? கர்த்தர் என்னுடன் டைரக்டா பேசினார், கமெண்ட்ரி தேவையில்லை, பட் கம்ப்ளீட்லி அன்பிபிளிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தே ஆர் கிவிங். ஆர் தே டிசீவ்ட்? தனிப்பட்ட சுய தோற்றமான பொருளாய் உடையதா இராது என்று வேதம் சொல்லுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் எதுவுமே 2 பேதுரு 1 வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று முந்தி நீங்கள் அறிய வேண்டியது. ஏனென்றால் தேவாவியர் பேசுகிறார். அப்ப இங்கதான் நம்ம கவனிக்கணும். ஏசாயாவிலே தேவனுடைய வார்த்தையிலே ஜோடு இல்லாமல் எதுவும் கிடையாது. கர்த்தருடைய வாய் இதை பேசிட்டு கர்த்தருடைய ஆவியானவர் இதை சேர்ப்பார். அப்ப இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக எனக்கு ஆண்டவர் புதிதாக வெளிப்பாடு கொடுத்தார் என்று சொன்னால், இயேசுவாமி சொன்னார் இல்லைங்களா, நீங்க நான் போனதுக்கு அப்புறம் ஆவியானவர் உங்களிடத்துல வந்து என்னுடைய இதுல இருந்து எடுத்து பேசுவார், என்னை மகிமைப்படுத்துவார் என்பதுதான் கடவுள் பேசுகிறார் என்பதற்கான ஆணித்தரமான உண்மை. அப்போ இன்றைக்கு அநேகர் பேசுவது, ஒரு உதாரணத்திற்கு இடையில இருந்து ஒரு வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பேசினால் அது அபத்தம். அது எந்த மாதிரி அபத்தம் என்று சொன்னால், சாத்தான் இயேசுவுக்கு போதனை கொடுத்தான், ஞாபகம் இருக்கிறதா? சங்கீதம் 91 ஒரு வசனத்தை எடுத்து இயேசுவுக்கு போதித்தான். நீங்க இங்க இருந்து தாள குதிங்க, நான் சும்மா ஒண்ணும் பேசல, பைபிள்ல இருந்தா பேசுறேன். உம்முடைய தூதர்கள் உண்மைக்கு தாங்கி கொள்ள வருவார்கள் என்கிறதாக பைபிள்ல இருந்தா பேசுறான். அப்போ அந்த வசனத்தினுடைய வசனத்துக்கு அவன் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு என்ன, அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அப்படி இருக்கிறது. இன்னைக்கு பலர் நம்மிடத்திலே சவால் விடுவார்கள். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, விசுவாசிகளால் நடக்கின்ற அடையாளங்களான அவர்கள் விஷத்தை சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் இதை இஸ்லாமியர்கள் அல்லது கிறிஸ்துவை வெறுப்பவர்கள் சிலர் சொல்வார்கள், நீ விஷம் குடிச்சு காட்டு, நீ உயிரோடு இருக்கியான்னு பார்ப்போம் என்று சிலர் சொல்வார்கள் அல்லவா? அப்போ இந்த வசனத்தை அவர்கள் விளங்கி கொண்டது அப்படித்தான். ஆனால் அந்த வசனத்தினுடைய விளக்கம் அதுவல்ல. இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இதனுடைய விளக்கம் யாருக்கு இதனுடைய சரியான விளக்கம் யாரிடத்துல போய் கேட்டா தெரியும்? யார் சொன்னாரோ அவரிடத்துல போய் கேட்டா தெரியும். சீடர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? அவர்களா ஒரு விளக்கத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துவோட இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம அப்ப சாப்பாடு கொண்டு வரல,
அதனால ஆண்டவர் திட்டுறாரு. இதுதான் இந்த வசனத்தோட விளக்கம். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன வசனம்? பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொல்றாரு. இதனுடைய விளக்க உரை, இதுக்கு விளக்க உரை எழுதுறது சீடர்கள். என்ன விளக்க உரை எழுதுகிறார்கள்? நம்ம அப்பத்தை கொண்டு வரல, அதனால இயேசு கிறிஸ்து நம்மளை திட்டுகிறார். அப்பம் கொண்டு வராதவர்களை திட்டுகிறார். அப்ப இந்த விளக்கம் சரியானதா? சரியானது கிடையாது. அப்போ நமக்கு இஷ்டமாக தோன்றுகிற ஒரு விளக்கம் அது சரியானது கிடையாது. அப்ப ஆண்டவர் அங்க அப்படி விளக்கப்படுத்தினார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்க இது கூடவா தெரியாம இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அடுத்து மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கான சரியான விளக்கத்தை கொடுக்கிறார். அவருடைய உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார்னு சொல்லி. ஆகவே நம்ம இஷ்டத்துக்கு விளக்கப்படுத்தக்கூடாது. வேதத்துல முழுமையாக படித்த கான்டெக்ஸ்ட், அதனுடைய இலக்கணம், பல காரியங்கள் இருக்கிறது. இது என்ன, எந்த சிச்சுவேஷன்ல பேசினாரு, யாரிடத்துல பேசினாரு, பேசுறவங்க அந்த நேரத்துல என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாங்க, இப்படி பல விதமான காரியங்கள் கன்சிடர் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தலர்கள் போல நாமும் காத்து கொள்ள வேண்டுமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 படித்தாலே தெரியும். நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷ வசனத்தை கேட்டபோது பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொண்டிருக்கோம். அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் முத்திரை போடப்பட்டோம் என்கின்ற வசனம் இருக்கிறது. முன்பே சொல்லி இருக்கிறான், என்னை விசுவாசிக்கிறவர்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் புறப்படும் என்கின்ற அதனுடைய அடுத்த வசனம் நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னார். அப்போ அதுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அப்பொழுது அவன் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறான். எப்படி சரித்திரத்துல ஒரு முறை பிறக்க வேண்டுமோ அப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்க வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் சபையில ஒரு தடவை ஊற்றப்பட்டார். இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்து, பரிசுத்தருடைய கிரியை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை ஒருவனும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாவி என்று ஒத்துக்கொள்ள முடியாது, மனம் திரும்ப முடியாது, கடவுளிடத்திலே அங்கீகாரம் பெற முடியாது. அடுத்த கேள்வி, இப்பொழுது கர்த்தர் பேசுவதாக சொல்லுகிறார்கள், பிரமையில் சொல்கிறார்களா? பிரம்மை என்று சொன்னால் ஒருவேளை அறியாமை என்று கூட சொல்லலாம். ஒருவேளை விசுவாசிகள் அப்படி ஒருவேளை ஒரு சிந்தனையில இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் வஞ்சிக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வஞ்சிக்கிறவர்களாகவே இருக்கு. ஏன்னா ஆண்டவர் நிறைய எச்சரிச்சிருக்காரு. மத்த 24 மற்ற இடங்களில இதோ கிறிஸ்து அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், இப்படி நடக்குது, அப்படி நடக்குது என்று சொல்லி வஞ்சிப்பார்கள். வஞ்சனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்பொழுது கர்த்தர் பேசுகிறார் என்றால் கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக ஆயத்தப்படுத்தி பிரசங்கம் பண்ணி கடவுளுடைய ஆவியானவர் ஏற்ற வார்த்தையை கொடுப்பார் என்று சொன்னால் தவறு கிடையாது. ஆனால் நேரடியாக வசனத்தை ஆயத்தப்படுத்தாமல், பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தாமல் அந்த வசனம் சொல்றாங்க இல்லைங்களா, நீங்க ஆவியானவர் உங்களுக்கு அப்ப சொல்லி கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அந்த கான்டெக்ஸ்ட் என்னதுங்க? சுவிசேஷத்தை சொன்னதுனால அரெஸ்ட் ஆகுறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள், அதனால அரெஸ்ட் ஆகிறார்கள், ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிறார்கள். அங்கே போய் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்தார். ஆனா எதனால அங்க ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிறார்கள்? சுவிசேஷத்தை அறிவித்ததுனால, கிறிஸ்துவை அறிவித்ததுனால. அந்த இடத்துல தான் அங்க ஆவியானவர் கிரியை செய்கிறார். இங்கே ஆயத்தம், கிறிஸ்துவை அறிவிப்பதனுடைய தாற்பயம் எல்லாம் அதுல இருக்கிறது. அங்க ராஜாக்களுக்கு முன்பாக சுவிசேஷத்தை அறிவித்து நீங்கள் சித்திரவதை செய்யப்பட்டு ராஜாவினிடத்திலே பேசும்போது முன்கூட்டியே எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் இது பண்ணு சொல்றதை தவிர, அதை கொண்டு வந்து நான் பிரசங்கமே ஆயத்தப்படுத்த மாட்டேன், பைபிளையே நான் தேட மாட்டேன், ஆராய்ச்சி செய்ய மாட்டேன், அங்க புல்பிட்ல போய் நின்னா கடவுள் எனக்கு அப்படியே அருள் தண்ணி பாட்டுக்கு வந்துட்டு இருக்கிற அருவி மாதிரி வரும்னு சொன்னா அது வேதத்திற்கு புறம்பானது. நன்றி. அதாவது இந்த கனவுகள், கர்த்தர் என்னோட கனவுல பேசினார் என்று சொல்வதும், எனக்கு தோன்றுச்சு கர்த்தர் தான் சொன்னார் என்று சொல்வதும், அது ஒருவேளை அறியாம, அதாவது ஏமாற்றுகிறவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இயல்பாக வரும். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும் என்று ஒரு வசனம் உண்டு. அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட இப்படிப்பட்ட அவர்களுக்கும் இப்படிப்பட்ட கனவுகள், கடவுள் பேசினது போன்ற இந்த காரியங்கள் இதெல்லாம் இருக்கும். இது இயல்பு. அதாவது ஒரு மனிதன் எதை குறித்து தீவிரமாக சிந்திக்கிறானோ அந்த காரியம் அவனுக்கு தூங்கும் போது கனவாக வரும், அவனுடைய சிந்தையில் திரும்ப திரும்ப வரும். உதாரணத்துக்கு இப்ப கள்ளப்போதவர்கள் சொல்லுகிற பேச்சை கேட்டு கடவுள் பேசுவாரா, நீ இப்படி இத்தனை மனிதரை காத்திருந்து ஜெபித்தா கடவுள் பேசுவார் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது மனிதனுடைய சிந்தை எப்படி இருக்கும்? அன்னைக்கு கடவுள் எங்கிட்ட பேசித்தான் ஆகணும். இதுதான் சில நாட்களாக சிந்தித்து கொண்டே இருப்பான். அப்போ இவன் சிந்திக்கிறது தான் அவனுக்கு கனவாக வரும்.
கனமாக வருது. தொல்லை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் கடவுள் என்கிட்ட நேரடியா பேசணும், நான் அவரோட உருவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதையே சிந்தித்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய சிந்தையில ஆள் மனசுல ஒரு உருவம் பதிந்து கிடக்கும். நான் சின்ன வயசுல இருந்து படம் பார்த்திருக்கேன். அந்த படத்துல இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு உருவத்தை காமிச்சிருக்காங்க. நான் நிறைய ஸ்கெட்சஸ் பார்த்திருக்கேன், போட்டோஸ் பார்த்திருக்கேன். அப்போ இதுல ஏதோ ஒண்ணு ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு இல்லையா? இல்ல சில கதைகள் கடவுள் யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். என் கனவுல கடவுள் வந்தார், அவர் இப்படி இருந்தார், வெள்ளை அங்கி போட்டிருந்தாரு, இப்படி ஏதோ அந்த அந்த அடிப்படையில பதிஞ்சிருக்கிற உருவம் எனக்கு, நான் அதற்கு எந்த அடி மாதிரி தீவிரமாக சிந்திக்கிறேனோ அதே எனக்கு கனவாக வரும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், கடவுள் தான், கடவுளை நேரடியா வந்தாருன்னு இல்ல. ஏன்னா சிந்தனையில இருந்து அது எனக்குள்ள இருந்த சிந்தனை எனக்கு உருவமா வந்தது, அவ்வளவுதான். ஆகவே அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பேர் இறந்தவங்க ஆவியா வர்றாங்கன்னா தமிழ் சினிமாவில பார்த்துட்டு அது என்னமோ எல்லா ஆவிகளும் சலங்கு கட்டிட்டு தான் வருது, எல்லா ஆவியும் என்ன பூ, இந்த மல்லிகை பூவை தான் போட்டு வருது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அது அந்த பிரம்மை, அங்க படத்துல வந்த ஒரு காட்சியினுடைய தாக்கம், இறந்தவர்கள் ஆவியா வர்றதாங்கிறது வேதத்தினுடைய இன்னொரு போதனை, அது தலையா வச்சுக்கலாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நைட்ல ஆவி வந்துச்சுங்க, சலங்கை போட்டு வந்துச்சு, வெள்ளை சாரி கட்டிட்டு வந்துச்சு. அப்ப அமெரிக்காவில் இருக்கிற ஆவி எப்படி வருங்க, அதுக்கு மல்லிகைப்பூ வாசனை உண்டா? அதை பத்தி எல்லாம் யோசிப்பது கிடையாது. தங்களுக்கு எது அழுத்தம் கொடுத்ததோ, தங்களை எது பாதித்தோ அதை வைத்து அது கடவுளுடைய வார்த்தை இல்லை என்று பிரிக்கிறார்கள். அது பிரம்மையிலே வரக்கூடிய தாக்கம். ஓகே, நன்றி. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது. தொடர்ந்து நீ அடுத்த வாரத்துல முடிந்தால் இதே போல ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். உங்கள் கேள்விகள் ஏதேனும் இருந்தால் இதை போன்று இந்த தலைப்புக்கு சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் இது இன்னும் தெளிவு, இதே தலைப்பில வேற தெளிவு தேவை என்றால் கீழே கமெண்ட் போடுங்கள். வேண்டுமா இதே தலைப்பிலே கூட அனுமதி தொடரலாம். இல்லை என்றால் இன்னொரு புது டாபிக்ல தொடர்ந்து பேசலாம். நன்றி. முடிவுரையாக ஏதாவது சொல்லுகிறீர்களா? தேங்க்யூ பிரதர். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். ஒருவேளை நேயர்களுக்கு இதனுடைய சில காரியங்கள் புரிந்திருக்கலாம், சில காரியங்கள் இன்னும் சந்தேகம் எழலாம். நீங்கள் குறிப்பிட்டது போல மறுபடியும் உங்களுடைய கருத்துக்களை முன்கூட்டியே கொடுத்தாலும் நல்லதுதான். ஒருவேளை லைவ்ல கூட செய்யலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் போட்டால் மறுபடியும் அதை நாம் தொடருவதற்கும் அதை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்பதற்கும் உதவியாக இருக்கும். தேங்க்யூ. நன்றி. நன்றி.